கோவிந்தா. எனக்கு நீ தீர்த்து வைக்க வேணுமப்பா கோவிந்தா கோவிந்தா. எனக்கு நீ தீர்த்து வைக்க வேணுமப்பா கோவிந்தா கோவிந்தா. திருப்பதி மலையேறி வரணுப்பா கோவிந்தா கோவிந்தா. திருப்பதி மலையேறி வரணுப்பா கோவிந்தா கோவிந்தா. ஐயா ரகுராமா ரகுராமா மைதானத்தில் விடலாமா. ரகுராமா ரகுராமா என மைதானத்தில் விடலாமா. ரகுராமா ரகுராமா இந்த மாதிரி மைதானத்தில் விடலாமா. ரகுராமா என மனத்தில் விடலாமா. பாக்குறாங்க பாக்குறாங்க பாதி பேர் தூங்குறாங்க. பாக்குறாங்க பாக்குறாங்க பார்த்துட்டு நல்லா போறாங்க. போய்டா பகவானே வணக்கம் வணக்கம். எனக்கு ஒரு சுற்றுலா ஊசியா பகவானே வணக்கம் வணக்கம். என்பற்று வாழும்படி உங்களுக்கு ஆசை கொடுத்திருக்கிறேன். நாகூசி உண்டாகும் அதிகமா. வணக்கம் வணக்கம். ஏர்முட்டை கீழே கூட்டம். ஆழ்வார் பகவானே கோவிந்தா நாராயணா. அவர் எப்பேற்பட்ட ஆளு. ஓ எப்பேற்பட்டால் திருப்பதி மேல அமர்ந்திருக்கும் ஏழ்மலை ஆச்சு, வைகுண்ட வாசன் ஆச்சு, ஓஹோ அவர் 10 அவதாரம் ஆச்சு. ஆச்சே. அவர் பாதத்துக்கு ஒரு பொம்பளை தீண்டு கும்பலாமா? தீண்டி கும்பிடலாமா? ஏன் பகவான பெண்கள் தொட்டு கும்பிடக்கூடாது? ஏன் இங்க திருப்பதி பாத யாத்திரையா போகலையா? போகலையா? இங்க பெண்கள் பஜனை பாடலையா? பாடலையா? ஏன் பகவான பெண்கள் தொட்டு கும்பிடக்கூடாது? பகவான் பாத யாத்திரை போடுறாங்க, ஆனந்தனம் போடுறாங்க, பஜனை பாடுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. இந்த நேரத்துக்கு சுத்தமா இருக்கிறியா? அட புண்ட நின்ன புண்டாரி பிறந்த புண்டாரி பன்றி முண்டாரி தம்பி, 5 நாள் மஞ்சா தேய்ச்சி குடிச்சுட்டு மங்களகரமா கையில போட கிடப்பாங்க. அதான் காலைல ஈர போட விடாந்தியா? ஏய், ஆழ்வார் பகவானே சபையை பார்த்தனையா? அதே பார்த்து இது எப்பேற்பட்ட சபை? லட்சுமி கடாட்சிபுர சபை. எதனால் கூடப்பட்ட சபை? மாரியம்மனுக்கு கங்கைமனுக்கு விநாயக பெருமானுக்கும் முருக பெருமானுக்கும் புதிதாக ஆலயத்தை ஏற்பாடு செய்து ஆஹா. கும்பாபிஷேகம் முன்னிட்டு ஐயா, பொறுப்பா பேசு. ஆமாங்க, மட்டும் பேசினா தெரியாத போடு. நான் அணுகுண்டு மாதிரி பட்டாறு வெடிப்பேன். வெடிச்சு என்ன புண்ணியம்? வெடிக்கிறது வெடிக்கிறது தான் போகுது. ஏய், இப்ப சொல்லு. அதான் மகமாரி அம்மன், கங்கை அம்மன், கீழே போறா. முருக பெருமான் அதுக்கு சுவாமிக்காக புதிதாக ஆலயத்தை ஏற்பாடு செய்து ஓரிவிரு நாடகம் ஜெகதாம்பா தம்பி. ஜெகதாம்பா. ஏய். ஆமா ஆமா ஆமா. ஆனா தெருக்கூத்துன்னு சொன்னா சொன்னா இந்த பகுதி எல்லாம் எனக்கு வந்துட்டா போதும். ஆமாங்க, கீழ்நாடு வந்துட்டா தெருக்கூத்துக்கு முதல் இடம் கொடுக்கக்கூடிய மக்கள். கண்டிப்பா தெருக்கூத்த ரசனையோடு ரசிக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பா உண்மைதான். அதனால எப்பேற்பட்ட குடமுழக்கு கும்பாபிஷேகங்களை நடத்தி இந்த தெருக்கூத்தை கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய அருமையர் தாய் தந்தைமார்களுக்கு தெரிந்த கனதனவான்களுக்கும் உங்களுக்கும் அம்மனுடைய திரு பாதத்திற்கும் இந்த சிறுவன் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன். வணக்கம். ஆழ்வார் விளக்கம் விளக்கம் விவரமா அவளாச்சா உனக்கு இல்லடா. நாங்க 2 பேரும் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க 2 பேரும் யாரு? நாங்க 2 பேரும் அண்ணாந்து ஊம்பி. அண்ணன் தம்பிடா. நான் அண்ணாவை தம்பி. ஆமா, நான் 2 வருஷம் முன்னாடி பிறந்தேன் அண்ணன். 2 வருஷம் கழிச்சு அப்புறம் தான் தம்பி. நான் உனக்கு அண்ணா இங்க மாத்தி மாத்தி பேசுறே. அம்மா சொல்றேன் அப்படிதான் போடணும். நான் உனக்காக தம்பி போட்டு நகை போடுவேன். அண்ணன் தம்பிகளா இருங்க. சொன்னாதான் தெரியும்ன்றாய்மா? சொன்னாதான் தெரியும். என்ன பகவான் போட்டாவது பார்த்தியா? பகவான் போட்டா பாத்துருங்க. எங்க பார்த்த? மாதா கோயில்ல. கண்ணாடி. ஏய், மாதா கோயில்ல பகவான் போட்டா இருக்கும். பஜ்ர கோயில்ல இருந்த கண்ணாடி. அதான பையனே நானே. ஏய், காலமிச்சாதான் ஆட்டணுமா? ஆட்டிட்டு வரவையில ஆலயத்தை பகல போட்டா மட்டும் பார்த்துட்டேன். அது பஜ்ர கோயில் கண்ணாடி பாளையத்துல இருக்கு பாரு, ரோட்டு மேலேயே. பகவானே விளக்கத்தை விபரமா சொல்லுங்க. என்னை தெரியல. சொன்னாதான் தெரியும். என்ன தெரியலன்னு சொன்னவன் நீ மட்டும் தான்டா. சொன்னாதானே தெரியும். டேய், வசுத்யாவா தியாவாகே கேசு சோதை மனை வளர்த்த கண்ணனே, அலை கடலில் துயர்ந்த மணி வண்ணனே, அலை கடலில் துயர்ந்த மணி வண்ணனே. ஆயர் உணர்ந்தவர் மஜனை பாடிட அதிமறை அவர் வேதம் போதினார். ஆயர்
சொல்லுங்க ஐயா வேணாம் நான் பிரிட்ஜில போட்டு வேவைங்க பிரிட்ஜில போட்டு வேக வைப்பாங்க குக்கர்ல போட்டு வேக வைப்பாங்க பிரிட்ஜில போட்டு வேக வைப்பாங்க நான் வாதர் டீ வரல மண்ணா நானே சக்கரையே போட காணாம இல்ல சக்கரை சோறு வாங்க நானே இன்னைக்கு தான் டீ குடிக்க மஞ்சள் எதுதான் விளையாடுறது என்னதான் பண்றாங்க கஷ்டமா நீ வாப்பி இப்பயும் ஒண்ணும் புரியல தெளிவா சொல்லுங்க என்ன நான் ஒரு பாட்டு பாடுறா நீ ஒரு பாட்டு பாடுற அவன் பாடுறதுல என்ன இருக்குது நீ பாடுற பாட்டு அந்த மாதிரி தான் பன்னிக்கறி கோழிக்கறி திருவண்ணாமலை கோபுரம் முட்டி தழவழி மகனே போடுவாங்க சொல்லுங்க தெளிவா சொல்லுங்க பேர சொல்லுங்க மடிவில் முதல்ல யானை பிடி இல்லாக முடிவில்லாதி மூலமே என்று கூவிட முடிவில்லாதி மூலமே என்று கூவிட மஞ்சலட்சுமி சங்கு சக்கரம் அடிச்சா சொல்லி விட வாகனம் மஞ்சலட்சுமி சங்கு சக்கரம் அடிச்சா எனக்கு மஞ்சலட்சுமி சங்கு சக்கரம் இதை மறந்து பாதசாரியாய் பார்த்தவா இதை மறந்து பாதசாரியாய் பார்த்தவா அந்த முதலை யாவையும் சாபம் கேட்கவா இப்பயாவது புரிஞ்சு போச்சாடா பையா இப்பயும் ஒண்ணு புரியலங்க அவரக்கா வெண்டக்கா முருங்கக்கா உங்க அக்கா எங்க அக்கா புயல் விட்டு பூமிக்கா ஐயா கொல்லிக்கா வசுனா அக்கா மல்லிகா எங்கக்கா மல்லிகா பள்ளிக்கா இது மாரி பண்ண எங்கடா புரியும் எப்படிடா புரியும் பேர தாண்டா கேட்டோம் நம்ம ஆட்டோவில போட்டு காய்கறியை விற்க வேணா சொன்னோம் நம்ம எங்க காய்கறி வித்த கம்மியாயிட்டாங்க கழுத 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 டேய் ஓ நான் கண்ணனா இந்த புவியில் எதற்கு பிறந்தேன் எதற்காக பிறந்தீங்க அவனே சொல்லுங்க தீர்த்தன்ய பாண்டவர்க்கு பார்த்தன் சாரதியாகி 18 போல் குடித்தாய் பட்டம் கருப்பறைக்கு மூடி கொடுத்தாய் பட்டம் கருப்பறைக்கு மூடி கொடுத்தாய் தீர்த்தன்ய பாண்டவர்க்கு பார்த்தன் சாரதியாகி 18 போல் குடித்தாய் பட்டம் கருப்பறைக்கு மூடி கொடுத்தாய் பட்டம் கருப்பறைக்கு மூடி கொடுத்தாய் பாண்டுரங்கரே பாவ பலிபல பக்தவச்சமாய் பாண்டுரங்கரே பாவ பலிபல பக்தவச்சமாய் ஆஹா பாவப்பிரகலாத நைய கார்த்திட்டாய் பாவப்பிரகலாத நைய கார்த்திட்டாய் அந்த பாவி இறையன் உயர் மாய்த்திட்டாய் வசுதேவஜாயிக்கு சிறுபாபி ரந்திக கோலை மலரத்த கண்ணனே அலை கடலில் அலை கடலில் இந்த மெட்டுல எக்கச்சக்கமான முன்னோர்கள் நமக்கு முன்னோர்கள் பேராசிரியர்கள் இந்த மெட்டுல எக்கச்சக்கமான பாட்டு எழுதியிருக்காங்க புடவிசூப்பட மீசை விட மேற்கொள்பட மேது நடபாடின் நடித்திட்டன் அரணன் இது ஒரு ஆசிரியர் எழுதுறார் ஆனா அதை போலவே நிமிட கவிராயன் யாரு தேவந்தூர் ராமசாமி நாடக ஆசிரியர் அவர் எழுதினாரு என்ன தெரிஞ்சது தஞ்சம் என்றவர்கள் என் செஞ்செல்லாம் தீர்த்திடும் சாமியை கோதண்ட ராமனே இதை உனக்கு செத்துருண்டா என்ன அந்த மாதிரி ஆசிரியர்கள் எல்லாம் ஆமா ஒரு ஆசிரியர்களும் பாடிய பாடல்களை அதை சிந்தித்து பார்த்தால் இப்படியும் ஒரு பாடல் உண்டா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் அந்த மாதிரி இப்பதான் நேத்த முந்தானால இந்த நாடகத்துல பவுடர் கூட போட்டு ஆடிருக்க மாட்டார் கொஞ்சம் தங்கராஜ் சொல்லக்கூடிய ஆசிரியர்
இப்பதான் 3 நாளைக்கு இறந்துட்டாரு. அவரும் பாடல் ஆசிரியர் தான். 13ஆம் தேதி. பாடல் ஆசிரியர், பள்ளிக்கூடத்து ஆசிரியர், பள்ளிக்கூடத்து ஆசிரியர், பாடல் ஆசிரியர், இந்த மாதிரி ஏராளமான பாட்டுத்தாடிகளுக்கு எக்கச்சக்கமான பாடல்களை எழுதி கொடுத்தவர். அந்த மாதிரி தம்பி இதெல்லாம் நமக்கு பேச நேரம் கிடையாது. அப்பேற்பட்ட புண்ணியவான்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். அதனால தேவந்தூராரு பூட்டாரு பாட்டு எழுதுறவங்க நமக்கு யாரும் இல்ல அப்படின்னு இப்ப பாடின இந்த பாட்டை நான் தான் சிந்திச்சு இந்த மாதிரி பாட்டு பாடுற ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இந்த பாட்டு நானே எழுதினேன். அதான் அவரைக்கா வேண்டாம். இப்ப இந்த பாட்டு பாடினாரு. இது வந்து பாண்டியில ஆயிட்டு வரும்போது 4 பேப்பர் வாங்கி எழுதி பாடிக்கிட்டே வந்தாரு. இங்க வந்து 1 வாரம் 10 நாள் ஆச்சு, ஒரு வாயில கூட பொருள். அப்பதான் கடைசி வரி எப்படி எழுதுறீங்க? மங்கையந்தே திரௌபதியை பக்க செய்ய துச்சாதானன் மாலா துயில வைத்த மாலா துயில வைத்த மாதவா தேர மாமரை புகழும் மதியாதவா தேர மாமரை புகழும் மதியாதவா மங்கையந்தே திரௌபதியை பக்க செய்ய துச்சாதானன் மாலா துயில வைத்த மாதவா தேர மாமரை புகழும் மதியாதவா தேர மாமரை புகழும் மதியாதவா. மனித பிறவி ஜென்ம போதுமே இன்னக்கரவாம் வரமும் தாருமே. மனித பிறவியின் ஜனனம் போதுமே, இனி நான் பிறவாமல் வரமும் தாருமே. தம்பி இந்த ஜென்மம் எனக்கு போதும். இந்த ஜென்மம் மனித பிறவி போதும். என்ன கடலூர் பண்ருட்டில இருந்து கடல் வரைக்கும். ஆமா நாம சில கிராமங்களில் இந்த மாதிரி புண்ணியவான்களை சந்தித்து நாம வெகு நாளா என்னைக்கு புள்ளையா பிறந்தோமோ அன்று நாள் முதல் இன்று நாள் வரைக்கும் இப்பேற்பட்ட புண்ணியவான்களை சந்தித்து வச்சா கடவுள் நமக்கு 3வது படிக்கிறனா வயசு நடா இருக்கும். 3வது படிக்கிற பையனுக்கு என்ன வயசு இருக்கும்? 18 வயசு இருக்கும். கண்ணேட்டி 8 வயசுடா. கண்ணேட்டி 8 முடிஞ்சு 9டா. 9 வயசுல பவுடர் போடுறதுக்கு அப்படியே குத்தாறதுக்கு வந்தோம். இன்னைக்கு 55 வயசு வெறும் ஆடியும் தான் வரும். பள்ளிக்கூடமே 3வது தான் படிச்சோம். வாத்து மேய்ச்சிருக்கும் போது ஓடிட்ட முடியாது. கேட்டாங்களா அவங்க? இல்லங்க, நம்ம வாத்து மொழி இந்த ஊருக்கு தெரியாத இருந்தா என்னன்னு சொல்லிட்டு போ. முட்டை போடுறாங்க. கேட்டாங்களா? கோல் முட்டை போடுறது தான் சரிடா, இது தப்பு இல்லடா. வாத்து மேய்ச்சி திருடாதான் தப்பு. அதான் 3வது படிச்சா அதோட வந்துட்டோம். அதுக்கு பிறகு நம்ம பாட்டு அதெல்லாம் வேற. அப்புறம் 15 வயசுக்கு மேல பண்ணி கிடைச்சிருந்தாரு. மனித பிறவியின் ஜனனம் போதுமே, இனி நற்கரவாம் பிறப்பறுத்து ஓட்டையா, மாய பிறப்பறுத்து ஓட்டையா, இது மைந்த சிறுவன் சேகர் பாட்டையா. அப்படி கண்ணனா ஏன் பிறந்தேன் கேட்டா, எதற்காக? தந்தை வசுதி அவருக்கும் என் தாய் தேவகி அம்மனுக்கும் 8ஆம் போர் தம்பி. 8ஆம் போர். நான் எட்டி பார்த்துன்னு வச்சுக்க, அந்த குடும்பம் குடிசி மூட்டை எட்டி பாருங்க. முதல்ல எட்டி பார்த்தாரு. எட்டி பார்த்தாரா? பார்த்தாரா? பார்த்துதான் நீ போயிட்டு இருப்ப. எட்டி பார்த்தாரு. அதெல்லாம் விடுங்க. ஆனா இருந்தாலும் நான் கண்ணனா புவியில் எதற்கு பிறந்தேன் அப்படின்னு கேட்டா, இந்த பூமி பாரம் தீர்ப்பதற்காகவும் தங்கை உமா மகேஸ்வரி. இன்னைக்கு யாருக்கு கும்பாபிஷேகம்? அதே உமா மகேஸ்வரி மாரியம்மன் கங்கை அம்மன். ஆமா, அந்த அம்மா கையில் வச்சிருக்காங்களே உதிர கபாலம். உதிர கபாலம். அந்த உதிர கபாலத்திற்கு உதிரம் சாதிப்பதற்காகவும் உதிர சாதிப்பதற்காகவும் இந்த பூமி பாரத்திற்காகவும் நான் கண்ணனா வந்து பிறந்தீங்க. நான் பிறந்த வரலாறு ஒரு பக்கம் நிக்கட்டும். அப்பா ஆமாங்க ஆமாங்க, இன்னும் கூட்டமா அங்க மந்தியாக்குறாங்க. அங்க பட்டி முல்ல உயரமா வர யாரு தெரியுமா? அவன் வாரான் துரியன் என்னை தேடி.
யார் தெரியுமா? துரியோதனன். டேய் ஓ அகஸ்தனாபுரத்தில் எந்தன் துரியோதனன். 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 தனன். கையில தனன் ரேகை வருது. தனரேக ஓடுதான். ஓடுதான். என்ன தனராக ஓடுது. அவன் தம்பி துர்ச்சாதனன். துர்ச்சாதனன். என்னெல்லாம் பேர் வச்சிருக்காங்க ஆ. பாரு. அவன் சும்மா வைத்த எப்படி? 7 லட்சம் ஆ. என்ன? 7 லட்சம் ஒட்டகத்தின் ஒட்டகத்தின் மீது பொன்னை ஏத்திக் கொண்டு பொண்ணை தங்கத்தை ஏத்தி கொண்டு என் மகள் சுந்தரிய பெண்ணு கேட்க வந்துகிட்டு இருக்கான். ஓ சம்பந்தம் கலக்க வரான் இப்போ. இப்ப ஏண்டா மதி, ஓ. ஒரு செய்தி தெரியுமா? என்ன ஏற்கனவே பொண்ணு குடுக்கறோம்னு சொல்லி சொல்லி நாங்க பொண்ணு குடுக்காத ஏமாத்துற குடும்பம் எங்க குடும்பம். குடும்பம். அது என்னடா அது குப்பா? அது தெரியாத வரான் அவன். என்ன தெரியல குப்பா, யார கொடுத்தாங்க சொன்னாங்க, யார ஏமாத்துறாங்கன்னு தெரியல. அதான் அவர் கேட்கலாம் இரு. இரு 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 என்ன விளக்கம் கேட்டாதான் தெரியும். யாரையோ பொண்ணு குடுக்குறோன்னு சொல்லி சொல்லி மறுபடியும் ஏமாத்திட்டாங்களாம். பொண்ணு குடுக்காத ஏமாத்துற குடும்பம். எங்க ஏங்க பகவான, ஆ. யார பொண்ணு குடுக்குறேன்னு சொன்னீங்க துரியோதனுக்கு, இப்ப என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்க? டேடே மதி, ஓ. என்னுடைய அன்னார் பரராம சக்கரவர்த்தி என் தங்கை சுபத்திரையை துரியோதனனுக்கு கொடுப்பதா பரியத்து போட்டுட்டாரு. அது நிச்சயமே பண்ணிட்டாரு. ஆமா. இந்த செய்தி எனக்கு தெரியாது. தெரியாது உங்களுக்கு தெரியாது. ஆ. என் தங்கை சுபத்திரைக்கும் தெரியாது. ஓ. தாதி போய் சொல்லிருக்கான். ஆ, ஆ. யாரு? தோழி போடு. ஆமா. ஆ. அம்மா சுபத்திரா சுபத்திரா. இந்த துரியோதனனுக்கு கொடுக்கறதா கொடுக்கறதா? உங்க பெரிய அண்ணன் கூட பலராம சக்கரவர்த்தி ஆ. பரியம் போட்டுட்டாரு போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாதி இந்த சொல்லத்தான் அந்த கழுத ஆ. ஒரே ஓட்டமா அழுதுக்கணும், ஒரே ஓட்டம் ஓடியாது. ஓடியாது. என் காலை புடிச்சுக்கிச்சா பையா, காலம் மட்டும் தானே பிடிச்சிச்சு தங்கச்சி. எல்லாம் புடிச்சவரா போவையோ இல்லங்க காலை பிடிச்சிச்சா இல்ல ஊட்டி பிடிச்சி கேட்கறான். அட இல்லங்க காலதான் பிடிச்சிச்சா இல்ல கோவத்துல வந்து உன் ஊட்டி பிடிச்சிச்சா? வேற என்ன? ஆமா, கோவத்துல வந்து என் மூட்டி பிடிக்கும்டா. நெஞ்ச பிடிச்சிச்சா இல்ல? அப்போ ஆ. என்னம்மா 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 அண்ணா அண்ணா தெரியாத மாதிரி கேட்கிறியா? கேட்கிறியாண்ணா? என்ன அப்படி என்னம்மா தெரியாதமா சொல்லுமா? சொல்லுமான்ற. பலராம சக்கரவர்த்தி ஆ. பெரிய அண்ணன் ஆ. துரியோதனுக்கு என்ன கொடுக்கறதா ஆ. பரியம் போட்டாராமே, உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. தெரியாதுமா? அண்ணா அப்ப சொல்லுது என் தங்கச்சி, ஆ. என் அத்தை மகன் தவிர தவிர யாரு அர்ஜுனன் அர்ஜுனனை தவிர வேற யாரும் கல்யாணம் செய்ய மாட்டேன்னு செய்ய சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிக்கிறேன். இது என்ன நியாயம் ஆ. அப்படி கேட்டது. அப்படின்னு காலை பிடிச்சிச்சு. சரி வாமா போ. ஆ. வந்து கூட்டிட்டு வந்தேன். ஆ. எங்க அண்ணன் பல்லாவ சக்கரவர்த்தி பார்த்தேன். ஆமா. ஆ. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். சொல்றா என்னடான்னு கேட்டாரு. இது என்ன நியாயம்? என்ன நியாயம்? கட்டிக்கு போற பொண்ணு ஆமா, அது ஒரு வாரத்துக்கு கேக்குறதுல தங்கச்சி சுபத்திரை. ஆமா. அதையும் கேட்கல. கேட்கல. அட ஒரு தம்பி இருக்கிறது. அட ஏதோ ஒரு உருவாக்கரைய கூட இருக்கட்டும். ஏண்டா கண்ணா இந்த மாதிரி பொண்ணு கொடுக்க போறான் போறா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டியா? கேட்டியா அப்படின்னு கேட்டேன். கேட்க. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆ. ஏ கண்ணா அண்ணா டேய் கண்ணா, அவர் சொல்லிருப்பாரு உங்க அண்ணா பலராம அந்த சக்கரவர்த்தி. மாதிரி சொல்லிருப்பாரு. டேய் கண்ணா, இப்ப நீ சொல்லல, நான் ஏங்க சொல்றேன், உங்க அண்ணன் சொல்லிருப்பாரு. பாவம். அந்த மாதிரி சொல்லிருப்பாரு. நேரம் பார்த்து பேசுறீங்க பாடுறா. கோழி வச்சே பேச முடியாது. பட்ட பட்ட. ஏகண்ணா ஆ. இந்த குடும்பத்துல நான் ஒரு தலை, ஒரு தலை, நீ ஒரு வாலு. நான் ஒரு வாளு. யார் சொல்றாரு? உங்க அண்ணன் பலராம சக்கரவர்த்தி. தலை இருக்கா வாலாடுமா என் சம்மதம் இல்லாமல் போடுமா நான் தலை இருக்கா வாலாடுமா என் தலை இருக்கா வாலாடுமா என் சம்மதம் இல்லாமல் போடுமா தலை இருக்கா யார் சொல்றாரு? பலராம சக்கரவர்த்தி. ஏகண்ணா ஏய் கண்ணா, இந்த குடும்பத்துல ஒரு தலைடா, நான் ஒரு தலைடா. உன் வாழை என்கிட்ட நீ ஆட்டாத நீ உன் வாழை என்கிட்ட ஆட்டாதடா டேய் தம்பி. அப்படின்னாரு. அப்படின்னாரு. நான் எதையுமே பேசல. ஏன் அங்க போய் பேசி கிடப்பானே? பாபா ஏந்திரமா ஏந்திரமா, ஏந்திரமா. கையை பிடிமா, சுட்டு வரல பிடிமா. பேசு கைதா இல்ல கையை பிடிமா. வாமா வரல பிடிமா, வாமா போலாம். கூட்டிட்டு வர்றேன். கொஞ்சம் தூரம் வந்தது. வந்தது. எங்க அண்ணன் தலை மறைஞ்சது. மறந்தது. அது கேக்குது என் தங்கச்சி. என்னன்னா என்னடா கம்மனு கூட்டின்னு வரையலண்ணா என்னடா நீ மலை கையை பிடிச்சிட்டு வரா அப்படின்னு கேட்டுது. கேட்டுது. நீ பயப்படாதம்மா. பயப்படாதம்மா. ஒன்னு அடிச்சு விட்டு நானு நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நான் கூட்டி வைக்கிறேன். ஏய் என்னடா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்படி சொல்லு. அப்ப என் மச்சானை அர்ஜுனனை சங்கமரா வர சொல்லி சொல்லு. சாமியாரா வர சொல்லி என் தங்கச்சி சுபத்திரையா அர்ஜுனனுக்கு கூட்டி வச்சவன் நான். ஓ நீங்க தான் ராவா கூட்டி வச்சிட்டீங்களா? கூட்டி வச்சாரு விளக்கம் ஓ பிடிச்சாரு. கூட்டி வச்ச ஓவால இவர்தானா? அப்படியேதான்.
அதான் உண்மைதான்டா. அதனால தான் நீ கூட்டி வச்ச உடனேதான் பூரா அதை இழுத்துன்னு ஓடுது. அதனால ஏற்கனவே பெண்ணு தரேன்னு சொல்லி ஏமாத்துற குடும்பமாச்ச. இன்னைக்கு அந்த வீட்டுக்கு பொண்ணு கேட்க போகலாமா? பெண்ணு கேட்க ஆனா அவன் வந்திருக்க மாட்டான். யார்? துரியோதனன். துரியோதனுக்கு புத்தி இருக்குது. எங்க சகுனி அண்ணன் இருக்காரு பாரு, அவருக்கு ஒரு எண்ணம். என்ன? துரியோதனா இப்ப பாண்டவர் வனத்தில் இருக்காங்க. இதுதான் நேரம். இந்த நேரம் எப்படின்னா கண்ணன் மகள் சுந்தரிய நம்ம கல்யாணம் செய்துட்டான். பையனை கட்டிட்டு வந்துட்டா பகவான் நமக்கு உறவாடி சம்மந்தியா வந்துருவான். ஐடியா சொல்லி எப்படி தந்திரம். ஆமா, பகவான் சம்மந்தி ஆயிட்டா நம்ம பக்கம் வந்துருவான். தேசா பாண்டவரை கொண்டு நாடு நம்மளே ஆளலாம். பாண்டவரை கொள்றதே எண்ணண்டா சகுனி அண்ணனுக்கு. வேற எண்ணமே சிந்தனையே கிடையாது. அதனால வரக்கூடியவன் யாரு? அந்த துரியோதனன். திங்கள் குலம் மன்னவனை பைய போல செய்ய மரா பெண்ணு கேட்க. யார பேசிருக்கிறாங்க? எங்க பேச்சு குரல் கேட்கிற? மற்ற இடத்துல வெட்டிய ஏறு. அது பாரு எங்க பேசுற. கொடுமுடிதான். யார் பேசுறது? சரி சரி சரி. உங்ககிட்ட விட்டுக்கட்டாசன்னு வச்சுக்கா. சரி பின்ன எப்படி கேட்கிறாங்க இந்த பக்கம் கூத்து பார்க்கக்கூடியவர்கள். கூத்துக்கு முதல் இடம் கொடுக்கிறவங்க முக்கியத்துவம். சரி அது போகட்டும். வர்றான். ஆமா, பெண்ணு கேட்க வர்றான். ஆனா இல்லன்னு சொல்ல மாட்டேன், சத்தியமா கொடுக்க மாட்டேன். ஒரு பெரிய மனுஷன்னா ஒரு சொல்லு சொல்றாங்கன்னா ஒன்னு நான் தரேன்னு சொல்லணும், இல்லன்னா தரமாட்டேன்னு சொல்லணும். ஒண்ணு இருக்குதுன்னு இல்ல இல்லன்னு சொல்லு. கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அப்படியேடா நெல்லவனுக்கு கொடுக்கலாம் ஒரு பொண்ணு. நெல்ல குடும்பத்துல பொண்ணை கொடுக்கலாம். அவன் என்ன நெல்ல குடும்பம்? அவன் 1ஆம் நம்பர் பிள்ளைகா பசங்க. ஐயோ, அதனால அது மட்டும் இல்ல, பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல கூடாது. ஏன் தெரியுமா? எங்க அண்ணன் பொண்ணு அங்க வாழுது. ஓ, சுபத்ரா. சுபத்திரைய மச்சான் அர்ஜுனன் கூட்டி வச்சிருப்பேன். அந்த முகூர்த்தம் தவறாத பானுமதி அவனுக்கு வச்சாச்சு. அவருக்கே கல்யாணம் பண்ணி. ஆமா, அதே முகூர்த்தம். அங்க எங்க அண்ணன் பொண்ணுங்க வாழுது. அங்க வாழுது. அது பொண்ணுக்கு வந்துரும். அதனால தப்பா நினைக்கும். குடுக்கணும் சொல்லுவேன், ஆனா கொடுக்க மாட்டேன். இதுதாங்க நானும் சொல்றேன். ஒண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடு. சொல்ல கூடாதுடா. ஓ, அண்ணன் பொண்ணுக்கு பானுமதி. அதானே அவன் சொல்றது எப்படின்னா, ஒரு நாட்டுக்கு பேரரசனி நீ போய் ஒண்ணு குடுக்குறன்னு சொன்னா இல்லன்னு சொல்ற ஏமாத்தலாமா? அவன் நாட்டுக்கு பேரரசனா இருந்தா அவன் செய்யலாம் தப்பு, நாங்க செய்ய கூடாதா? நான் என்ன சொல்றேன், ஒருவனை தவறு செய்யக்கூடியவனை நீ முதல்ல தவறு செய்தா நான் செய்வேன். கண்டிப்பா செய்யணும். உன்னை பார்த்தா நான் கத்துக்கிறது அதேதான், அவனை பார்த்தா நான் கத்துக்கணும் அதேதான். அதனால வரட்டும். என்ன வரட்டும். ஆனா அதுக்கு முன்ன 5-6 பேர் மாலை போட்டாங்க. பணத்தை வேற வாரி கொடுத்துட்டு போட்டாங்க. என்கிட்ட கொடுத்திருந்தா கூட காலையில 2 குவார்டர் குடிச்சிருப்போம். ஒரு ஆளா பேர் சொல்லுங்க. ஐயா மாலை போட்டவங்க கையில காசு கொடுத்தாங்க. மத்த மருமான பள்ள போறாங்க கம்மியாட்டி. அஞ்சு புடவை உள்ள வச்சுக்கணும் அவருக்கு. யாரு அம்பாள் பேர்ல பாடுமா? 1008 முதல் தாயன விளங்கு சக்தி 64 பீடமே நமக்கு கொடுப்பவரை கொண்டாடுமே. யாருக்கு கும்பாபிஷேகம்? அந்த மாரியம்மனுக்கு, கங்கை அம்மனுக்கு. 1008 முதல் தாயன விளங்கு சக்தி 64 பீடமே திருக்கோயில் கொண்டு நமது குலதெய்வமாக கருணை கொடுப்பவரை கொண்டாடுமே.
பெயர் கொடுத்தவள் சூரன் மாலவே கும்பந்தி சுப்பன் மகிழமை சண்டன் முப்பன் அம்பாள் வைசூரனை மதித்தவள் அதாங்க இது ஓமகுண்டம் யாககுண்டம் யாகசாலை ஓ பரசக்தி புரியாக அம்மன் ஒரு திண்டளித்த லோகா இந்த பாட்டை தான் சிரிச்சு எழுதின அவர் எப்படி பாடுறாரோ அந்த மாதிரி கவிராயர் தேவந்தூர் ராமசாமிக்கு அம்மா தான் நன்றி சொன்னாலும் எப்படிலாம் பாட்டு எழுதணுமோ அந்த மாதிரி எழுதி விட்டாரு. அவர் எழுதுற பாட்டு தான் இது. அதேதான் என்னன்னா இந்த பையன் மென்டல் அது அப்படிதான் நடக்கும். ஓ பரசக்தி புரியாக அம்மன் ஒரு திண்டளித்த லோகா களி தாமரை புலம் ஞான சம்பந்தற்கு பால் கொடுத்த தாயக தருப்பவள்ளியே நெல்ல தனந்தர் கல்வி தரும் தலராமணம் தரு சந்தோஷம் உண்டில்லை தொல்லையே அந்த அம்மா சாதாரண ஆள் கிடையாது. காத்தான் கழுவில் ஏற காத்தான் காத்தார் கழுவில் ஏற காத்தான் கண்ணாயிரம் கொண்டவன் மாத்தா சொன்ன காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி படையாட்சி எல்லாம் அது கண்டமாதாதி மூலமே முந்தி கண்டன் முண்டமே செய்த அந்த முதல் பற்றியர்கள் கண்டது கைகண்ட பல்லது தேவர் முதல் யாவர்களும் பள்ளி நாராயணன் என்றாலே நான்காம் பத பிரபந்த நாலாயிரமும் சொல்லுது அடா பெரியவங்க மாலை போடுறாங்க. சந்தோஷமா பெரும் மதிப்புக்குரிய உயர் தேர்வாளர் இந்த தெருக்கூத்தை வைத்து அடியன் தங்கமே பேருமா உன் பேரா ஆராதனை அது சரி ஆராதனை என்று சொல்லக்கூடிய குழந்தை 50 ரூபாய் பகவானுக்காக கொடுத்திருக்கிறது. அந்த குழந்தைக்கு உடல் பலம் தேக பலம் மனோபலம் கல்வி பலனை கொடுத்து அந்த மகமாரி அம்மன் காலத்தை ரட்சிக்க பிரார்த்திக்கிறேன். சுபே ஜெயம். வேல் வேலன் வேல் நிலா எழில் வேலன் ஏழு நிலா முருகன் பாட்டு சீட்டு வேற கொடுத்துருக்கியா? சரி 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 எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 50 ரூபா கொடுத்துருக்கீங்களா? சரி ஒரு பாட்டா? ஐயோ நாராயணா ஒரு பாட்டு ஒண்ணுமே முருகர் பேர் இல்லையா? திருச்செந்தூர் வண்டி வேலவா சேவை வரந்தரவா திருச்செந்தூர் வண்டி வேலவா
செட்டிவாடி வேலவா இருவரும் சேர்ந்து முருகன் பாடலை பாடச் சொல்லி எமக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தில் முருகப்பெருமான் துணையிருந்து நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு என்பொற்று வாழும்படி இறைவனை பிரார்த்திக்கிற சுபே ஜெயம். குணசேகர ஆழ்வார் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி நன்னகரத்திலே வாசகரக்கூடிய ஜோதிடர் குணசேகர ஆழ்வார். நல்ல பேரு ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் குணசேகர ஆழ்வார் ஜோதிடர், நாடக ஆசிரியர். நம்மை போன்ற நாடக ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, நம்மளை ரசிக்கக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட நாடக ஆசிரியர் எமக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் எண்ணம், அவருடைய எண்ணங்கள் இடேற சென்ற சிறப்புற்று வாழும்படி என்பெருமானையும் அவர் ஆழ்வார் பட்டம் பெற்றவர். அதனால் என்பெருமான் துணை இருக்க பிரார்த்திக்கிறேன். சுபே ஜெயம். கமலக்கண்ணன் இந்த கண்ணனுக்காகயா உயர்ந்திருவாளர் ஐயா கமலக்கண்ணன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் எமக்காக 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். கமலக்கண்ணனுடைய குடும்பத்தில் என்பெருமானுடைய காட்சி பெற்று இன்பற்று வாழும்படி இறைவனையும் என்பெருமானை அம்மனை பிரார்த்திக்கிற சுபே ஜெயம். இதே ஒரு தம்பா ரங்கநாதன் தெருக்குத்து வாத்தியா மகாராஜஸ்ரீ மகாக்கண முருந்திய ஊர் பேருப்பா ஆரிநத்தம். ஆரிநத்தம் ஆரிநத்தம் நன்னகரத்திலே வாசவரக்கூடிய ரங்கநாதன் நாடக ஆசிரியர். ரங்கநாதன் நாடக ஆசிரியர் அவர்கள் எங்கள் கம்பெனியில் சகுனி வேடம், கெட்டிக்கார வேடம் தெரிவித்து ஆடக்கூடிய என்ன பூபதி மெண்டல் பூபதி மெண்டல் பூபதிக்காக அப்படியே மெண்டல் பூபதிக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அன்னொரு குடும்பத்தில் என்பெருமான் துணை இருக்க இறைவனை பிரார்த்திக்கிற சுபே ஜெயம். அப்புறம் மாலை போட்டு கொடுத்தாங்களே, பேர் மாலை எல்லாம் போட்டாங்களே, அவங்கதான் சந்தோஷ் பச்சமுத்து. அவ்வளவுதான் சந்தோஷ் பச்சமுத்து. இருவரும் சேர்ந்து எமக்காக மாலை மரியாதை செய்த அந்த பெரியோர்களுக்கு என்பெருமானுடைய கடாட்சம் பெற்று கங்கையம்மன் அருள் பெற்று மாரியம்மன் அருள் பெற்று என்புற்று வாழும்படி இறைவனையும் அம்மனையும் மிக பிரார்த்திக்கிற சுபே அப்பவே வாய்த்தாங்க. அப்பவே வாய்த்தாங்க. பள்ளி மருமகள் பள்ளப்புறம் துரியோதன வரான். எதிர்முறையா சென்று அவரை வரவேற்பு கொடுத்தாலும் வேண்டும். துரியோதனா அப்ப உட்காருப்பா. ஆமா என்ன நீ உட்கார் மாமான்னா என்ன உட்கார் மாட்டா ஐயா, நீங்க கூத்து பாக்குறீங்களா? என் வீட்டுக்கு வந்த விருந்தாளி இவன் தானே? ஆமா. அப்ப யார் இப்ப இவன் தானே என் வீட்டுக்கு வந்தா? வீட்டுக்கு வந்த விருந்தாளி பாய எடுத்து போட்டு இல்ல சேர் எடுத்து போட்டு உட்காருன்னு சொல்றது யார் சொல்லணும்? அதான் சொல்லணும். அதான் சேர் போட்டுருக்கோம், உட்காருப்பா வாப்பா. அவர் சொல்றது நியாயம் தான். நான் தான் அவர் வீட்டுக்கு வந்த விருந்தாளி நான் தான். இருந்தாலும் அவர் என்ன உட்காருன்னு சொல்றது நீங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. எனக்கு அவரு அவர் முன்னால உட்காரலாமா? சுண்ணி மாறினாருன்றா அவனை சூவோட விட்டாம பச்சை சொல்ற மாதிரி கண்ணு பையா. என்ன சொன்னே? நான் சூ மாமனாராங்க. சரி சரி அவன் நீ உட்கார்றா. நீ
மாமா நீ உட்காரு மாமாண்ணா என்ன உட்காருன்ற அப்பா, அவன் உட்கார மாட்டான்னு எனக்கு தெரியும். நீ உட்கார விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். 2 சேர் எடுத்து போட்டு வாங்க உட்காருன்னா உட்காரு, ஒரு சேரை போட்டு உட்காருன்னா எங்கிருந்து உட்காருவாரு? அவனை உட்கார விட மாட்டேன்னு உனக்கு தெரியும். எனக்கு தெரியும் நீ உட்கார விட மாட்டேன். என்கிட்ட வரவங்க பூரா பேர் சரியான ஆள் தான். சரி சரி சரி, அப்ப நான் உட்கார பொண்டாட்டி கூட போலாங்க நீங்க. சொல்லுங்க சுத்தி பாபா. மதிக்குல துரியாவாளி உன் நெஞ்சில் நினைத்து வந்த பாதம் படித்த உனக்கு என் பெருமான அருளை பெற்று இன்புற்று வாழும்படி உனக்கு ஆசிரியர் கொடுத்திருக்கின்றேன். ஏண்டா ஒரு பேரரசன் தனியா வர முடியாது. தனியா வந்திருக்காங்க நிறைய வந்திருக்காங்க. என்ன இது? அவன் உள்ள போனா அவன் பெருமை எடுத்து சொல்றான். நானா ஊட்டின எவி சொல்ல வந்தால நானு எழுவ சொல்ல வந்தாலே தண்டானி அதே எழுவ சொல்ல வந்த மாதிரியே ஆலயம் பாரு. என்னடா என்னடா இல்ல மாமா, உங்க அண்ணா எங்க மாமா தகுதி மாமா வந்திருக்காரு. உங்க அண்ணா ஏமானி போயிட்டு ஒன்னா நம்பர் மதி இது நாள் வரைக்கும் எங்க அண்ணன் என் வீட்டுக்கு வந்ததே இல்லடா. வந்ததே கிடையாது. இன்னைக்கு வந்திருக்காருடா. இன்னைக்கு வந்திருக்கிறாருக்கா? ஐயோ அப்புறம் நேரம் பையாடே அவரை நிக்க வச்சு பேசிட்டா நானு. இல்ல பலன் வாண்டி பொச்சுட்டு இருக்கணும். அடா அவருக்கு அவர் விடுமா பேசுறாரு. சரி 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 டேய் நீங்க வாடா வாடா அப்படி வாடா மாமா பேமானி அயோக்கிய பையனா இருப்பியா நீ? டேய் டேய் மதி சொல்லக்கூடாது. நம்ம எங்க அண்ணனுக்கு எதனா ஒண்ணு செய்யணும். சரி நம்ம நேத்து கள்ளக்குறிச்சி போனோம் இல்ல? ஆமா 2 வாங்கி அந்த மாதிரி. ஆமா கண்டிப்பா வாங்கி வந்தோம். என்ன செருப்பா? ஒன்னு எடுத்து மென்னு தின்னு கடை மாலா. ஒரு நாய் தூக்கி ஒரு நாய் குடிச்சு ஒன்னு இருக்குது அதை எடுத்து மென்னு தின்னு கடை மாலா. டேய் வட 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 போயிட்டு அவர் வரவேற்பு கொடுத்து அழைச்சு வரணும். புறப்பட தாத்தா அந்த இந்த கதை அண்ணா வாங்கண்ணா வாங்க. அண்ணன் வந்த விருந்தாலே வானு கூப்பிடல. அண்ணன் வேணா குளிக்கிறப்பா அவனை வெறி பிடிச்ச நாய் நானு. என்னப்பா நான் அப்படி எட்டி பார்த்தேன். நம்ம வீட்டுல கட்டி வச்சிருந்தோமே அதுதான் இருக்குதுன்னு நான் இருக்கேன். ஆமா நாய் நானு கட்டி வச்சதுன்னா எதை எடுத்தாலும் அண்ணா தம்பி கண்ணா வணக்கண்ணா. நல்லா ஐயா விசிலடிச்சுதான் கூப்பிடுவாங்களா? கிட்ட சின்ன வயசுன்ற கருமாந்திர துன்பம். சரி துரியோதனா அண்ணா தம்பி கண்ணா 2 பேர் வந்துட்டீங்க. ஆமா, வந்துட்டோம். கேட்கறதுன்னு தப்பா நினைக்காதீங்க. அண்ணன் தானே கேக்குறேன். கேடுறா இப்போ 2 பேர் வந்திருக்கீங்க. அவன் வந்துட்டான். மதி ஓ கொஞ்சம் பின்னல தோ நிக்கிறேங்க. இப்போ 2 பேர் வந்துட்டீங்க. ஆமா. அண்ணா கேட்கறேன்னு அண்ணன் தானே கேக்குறேன். கேடுற என்ன கேக்குறேன். இப்போ 2 பேர் வந்திருக்கீங்க. ஆமா. எதுக்கு வந்தீங்க? உன் மயிரை புடிட்டு எல்லாத்தையும் புடி வாடா. புடிடா வாடா. அதுதான் ஆகிடு. ஒரு வந்த விருந்தால வானு கூப்பிட்டு பாய போட்டு உட்கார வச்சு பாலோ தண்ணியோ டீயோ போட்டு கொடுப்பாங்க. எதுக்கு வந்தீங்க? அதுவும் மயிரை புடிட்டு போலாம். புடிட்டு போவா. ஏன் நான் கோபப்படுறேன்? என்னடா மருமகன் தெரியாதா? நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி பங்காளி. ஆமா. பொண்ணு கூட கேட்க முடியாது. அது முடியாது.
நீ கோடு போடு அது மேல ரோடே போடணும் ஒரே போடுற ஒரு வார்த்தை மட்டும் கேளு. ஓ அப்படியா ஒரே ஒரு வார்த்தை ஒரு வாரத்துக்கு போட அதை பொண்ணு கூப்பிடுறவங்க மட்டும் கேளு. அப்புறம் மாமா பாத்துக்க. வாங்க வாங்க ஆமா சொல்லுங்க. உமது செல்வி அழகு சுந்தரியை வேண்டி சம்ரமா எந்தனுக்கு தருகிறேன் என்று நீயும் இன்பமா வந்து நீயும் மாமா தருத்தம்பள விப்பாரே. என் மகள் அத்தனை பால் எடுக்கு உன் மகள் பச்சிலா என்கிற சுந்தரிய பெண் கேட்க வந்திருக்கோம். எதற்கு வந்திருக்கீங்க? பொண்ணு கேட்க வந்து என் மகள் சுந்தரியை வச்சலா என்று பெண்ணை என் மகள் லட்சண பாலனுக்கு பெண் கேட்க வந்திருக்கோம். அடிப்பாம ஐயா 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 ஏய், ஏய், இங்க வாரியா. அவர் ஒரு நாட்டு பேரரசர். ஐயா, முதல்ல பங்கப்பட்டு வந்தாங்க மருமகன் அவங்க ஊர்ல ஆம்பளை போட ஏய், ஒரு நாட்டுக்கு ஒரு பேரரசர். அவர் போய் கேட்கல கேள்வி கேட்கிறார் அந்த ஆளு. கேட்கல கேள்வி கேட்கிறார் அந்த ஆளு. பொண்டாட்டி போடுன்னு கேக்குறாரு ஒரு நாட்டுக்கு பேரரசர் மன்ன அவரு. நான் வேணாத்தான சொன்னேன். நீ வர மருமகனே அவங்க ஊர்ல ஆம்பளை போட என்ன சண்டை இருக்கு அந்த கோவத்துல திட்டு வாழ நான் பேசுறேன் வர அப்பயே அந்த ஆள் வேணாம்னு சொன்னாரு. ஏன் ஈத்து வந்து பங்கப்பட வைக்கிறியா? நீ மந்திரி சும்மா இருமா போடா டேய் மருமகன் போடா கேட்கல கேள்வி கேட்கிறார் அந்த ஆளு. யாரு கேட்கிறாரு? அவர் தூக்கு மாட்டிட்டு கவுரு எடுத்து போனார். நான் தடுத்து பாருடா ஐயோ 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 இவன் மோசமான ஆளாட்டுறதுடா. நீ மாட்டவே மாட்டே அவளே மாட்டுறா நீரா நான் பேசுறேன் தம்பி கண்ணா பேசாத 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 பேசன பீச்சின வாயில் இருக்க பஞ்சு இருக்காது. எலும்பு இருக்காது. என்னுடைய மகள் சுந்தரி துரியோதன மகனுக்கு பெண்ணு தேவைன்னு சொல்லி ஒரு காக்கா கையில சீட்டு கொடுத்து அனுப்பியிருந்தா என் பொண்ணு சுந்தரியை தரன்னு இழுத்துட்டு வந்து அகத்துல அப்படிப்பட்டதுல உட்கார வச்சு லட்சுமணகுமாரனை கூப்பிட்டு கட்டுற தாயிலும் சொல்லிருப்பேன். நீ தூரம் தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. இது தெரியாத போய் கவுரு எடுத்து தூக்கு மாட்டின்னு போனியே பத்தியா கோபம் இருக்கிற இடத்துல தான் லாபம் கிடைக்கும் சொல்லுவாங்க. நான் சொல்லல அதுக்குள்ள மாமனை எகுதி எகுதி பேசுறேன் நினைச்ச மாமா பகவானே இம்மா நேரம் நீ கழுவி கழுவி கேட்டிய ஒரு கேள்வி ஒரே வார்த்தை சொன்ன உடனே பூரா மறந்துட்டானு. பகவானே நீ செருப்பால் அடிச்சிருந்தா கூட தெரியும். பெரிய வார்த்தை பேசாதடா போடாது. தம்பி கண்ணா என்ன இது நேரடியா பொண்ணு கேட்காம ஒரு காக்கா கையில சீட்டு எழுதி கொடுத்திருந்தா என் பொண்ணை தரன்னு ஈட்டு வந்து ஆஸ்தாபுரத்துல என் பேரனுக்கு லட்சுமண கட்டி குத்துருன்னு சொன்னேன். உன் பொண்ணு நீ தரன்னு ஈட்டு வந்தா உன் பொண்ணு சூத்தி தெரிஞ்சிருந்தா அதான் கேட்டு கட்டிட்டு வாழ வந்தான். வச்சு எழுதிக்கிறாங்க. துரியோதனா மாமா என்னுடைய மகள் சுந்தரியா என் மகள் லட்சண பாலனுக்கு அட மறுமலர் மார்பா உந்தன் உன் மகனுக்கு என் மகளை வேண்டி நீ வந்தது எப்போது பெண்ணை பொண்ணு கேட்க வந்த அது போதும். ஏன்னா நீ எப்பேற்பட்ட அரசன் 66,000 வீதி ஒரு வீதிக்கு 66,000 வீடு சதுரங்கமான நாடு பெருத்த பணக்காரன் உபேரனுக்கு சமானமான ஆளு. அடடா உனக்கு சத்தியமா பொண்ணு கொடுக்க மாட்டேன் இல்லன்னு சொல்லுவனா? அப்பதான் இல்லன்னு சொல்ற அப்புறம் என்ன என்ன அங்க இனிமே என்ன பத்தி பேசுறாங்க? என்ன பேசுறாங்க? இந்த மாதிரி பெரட்டி போடுற பேச்சு தான். நான் என்ன பேசுனேன்? இந்த பொண்ணு ஒண்ணு குடுக்குறேன்னு சொல்லு இல்லன்னு சொல்லு. சத்தியமா குடுக்குறது தான் சொன்னேன். இல்ல நான் சொன்னேன். ஆனா சத்தியமா குடுக்குறேன்னு தான் சொன்ன அப்புறம் நான் குடுக்க மாட்டேன். அப்புறம் அது ஒரு பேச்சு. ஒரு ரெண்டு பேச்சு. டேய் அதனால மறுமலர் மார்பா உந்தன் உன் மகனுக்கு என் மகளை வேண்டி வந்தது எப்போதும் பெண்ணே. டேய் உனக்கு போய் நானு
குடுக்க மாட்டேன்னு சொல்லுவான்றியா? இல்லன்னு சொல்லுவா. குடுக்க மாட்டேன்னு சொல்றியா? சத்தியமா இல்லன்னு சொல்ல மாட்டேன், கொடுப்பேன்டா. புரியுதா இல்லையா உனக்கு? சத்தியமா இல்லன்னு சொல்ல மாட்டேன், குடுப்பேன்டா. கொடுப்பேன். எதால கொடுப்பேன்? எதாலடா? செருப்பாளியா? அதனால என் இருதயமனமா துரியோதனா கேட்கிறேன்னு தப்பா நினைக்காத. நீ குபேரனுக்கு சமமான பணக்காரன். நீ இல்லன்னு ஓட்டுறது தெரியும் எனக்கு. என்னது இல்ல? எல்லாமே இருக்கு. அதனால முன்னோர்கள் பழமொழி முன்னோர்கள் எப்படி கேட்பாங்களோ என்னிடம் மனமகிழ என்ன பரிய தருவான் துரியோதனா, எனக்கு ஏது பரியம் தருவான், என்ன பரிய தருவான் துரியோதனா, என் பரிய தருவான், எனக்கு என்ன பரிய தர துரிய மந்தாணி மேவு கொண்டாய், துரியோதனா அப்படி என் மகளை கொடுப்பதா இருந்தா எனக்கு என்ன பரியம் கொடுப்ப? நீ என்ன பார்த்து என்ன பரியும் குடுக்கிற கேட்கலாமா? ஒன்னா ரெண்டா 7 லட்சம் ஒட்டகத்தின் மீது மூளை இருக்குதா இல்லையா? நம்ம 7 லட்சம் ஒற்றை மீது பொண்ணு ஏற்று வந்து அது எங்க இருக்குது? மைதானத்துல அங்க இருக்குது. இங்க இருக்குது இல்ல அத காமிச்சதானே அவனுக்கு தெரியும். அதனாலதான் மாமன் சொல்றது ஒரு அர்த்தம். அது அங்க இல்ல இருக்குது. அதனாலதான் அவரு கேட்கிறாரு. கேமராவை மறைச்சு பேசாதீங்க. சொல்லுங்க. சும்மா போக கூடாது. அம்மா பொண்ணா இருந்தாலும் சும்மா கட்டின்னு வரக்கூடாது. மைதானத்தில் இருக்குது 7 லட்சம் ஒட்டகத்தில் இருந்த பொண்ணு. அத காமிச்சாதான் அவனுக்கு தெரியும். எங்க அண்ணன் சொல்லு அம்மா பொண்ணா இருந்தாலும் சும்மா கட்டின்னு வரக்கூடாது. எங்க அண்ணன் அண்ணன் தான் பரவாயில்லை. அதனால இருக்கிறத காமி, அப்பதான் பாப்பான். எங்க அண்ணனுக்கு நான் எதனா விடுஞ்சி கொடுக்கலான்னு நான் சேஃபா நடிப்பியா? இல்ல நான் வார்த்தைகள் அம்மா பொண்ணா இருந்தாலும் சும்மா கட்டக்கூடாது. ஒரு நல்ல வார்த்தை சொன்ன அதுக்காக உன் வாயில என்ன வைக்கிறாங்க? 10 பேர் எட்டு வந்து கூட சொல்லு. கெட்டிக்காரங்க ஆடுறானோ அவனு துப்புடா பசங்க என்ன நீ ராஜா எது குடித்தால அந்த மடிப்பு வச்சு ஒரு 250 கண்ணானா அனுப்பறியத்து கல்வி வேணும். அதோ மைதானத்தில் உங்களுக்காக 7 லட்சம் ஒட்டாக வீடு கொண்டு வந்தேன். போகாத சொல்லுவேன். வந்திருக்கா 7 லட்சம். 7 லட்சம் என் வீட்டுல போட்ட முறை சின்ன ரூம். துரியோதனா இது பூரா எனக்கு தானே? ஏய் என்னடா இது உனக்கு கேக்குறேன்? அவனுதான் பொண்ணு கேட்கறதுக்கு வந்துக்கிறோம். 7 லட்சம் ஒட்டகத்துல பொண்ணு எடுத்து துரியோதனா சரி சொல்லித்தாலே இன்றைக்கு சங்கடா கழிக்க போறேன். பொன்னென்றாலே நேசித்து மொழிவதுண்டோ? சரி எனக்கு அம்மா செய்துடா. நான் என்ன டிராவலை புட்டி சேவத்தான விட்டு விறக்கண்டி எடுத்துட்டு தாய கட்டி பெரட்டி சம்பாதிச்சு சொத்து கம்பெனி
உங்களுக்கு நாட்டு கொடுத்தமா நாடு பச்சை குத்தமா நாடு தாயகட்ட உருட்டிய அது என்ன சொல்றான் பொண்ணு கட்டுறதுக்கு இது பேசாத மாமன பைத்தியக்காரன் அவன் பையன் சுந்தரி செல்பா கூட அடிக்கிட்டுங்க பொண்ணு கட்டி போகணும் பேண்ட் போட்ட பானுமதி அதனால தம்பி கண்ணா எனக்கு அம்மாத்திரம் வேணாம் வேற ஏன் தெரியுமா ஏன்? இல்ல அடுத்தவன் பொண்டாட்டியை சபையில நிக்க வச்சு பங்கப்படுத்துற கம்யூனிட்டி பசங்க உன் தம்பி துடிச்சாதுன்னா பாஞ்சாலி போடே வருணும் ஆனா பொண்ணு கட்டுறவரைக்கும் எது பேசாத அவங்களை செருப்பால கூட அடிப்பாங்க கம்மு இங்க பாருங்க தொட்டப்ப கட்டி எடுத்து வந்து அடிச்சா கூட நம்ம பொண்ணு கட்டி தான் போனோம். அவங்க அடிக்கிறாங்க அடிக்கல உனக்கு உனக்கு பொண்ணுக்கு வந்து பின்னுக்கு போக கூடாது. பொண்ணுக்குன்னு வந்துட்டோம் ஒருத்தன் என்ன எடுத்துன்னு வந்து அடிக்கிறானு பாரு. அந்த லட்சுமி பொறுத்தால கூட அடிக்கிட்டோம் நீ கொஞ்சம் நீ ஒண்ணு எடுத்துன்னு வராத. பொண்ணு கட்டுற வரைக்கும் கம்முனு இரு. அதனால தம்பி கண்ணா சரி சரி இதை சொல்லித்தாலே சங்கட கழிக்க போறேன் நெறி பொன்னென்றாலே அதன் நேசித்து மொழிவதுண்டோ எனக்கு அம்மாத்திரம் வேணாண்டா. டேய் கூட்டாளி துரோகம் குரு துரோகம் பங்காளி துரோகம் அப்புறம் கண்டிப்பா பங்காளி துரோகம் கூத்தியா துரோகம். இவன் இடத்தோட இல்லவா பூஜாவை துரோகம் பண்ண கூடாது. இங்க இருந்து நம்ம பெட்ரோல் 2 லிட்டர் போட்டுக்கணும் அங்க போனோம். அங்க தங்கிட்டு அங்க இருந்து 500 ரூபாய் வாங்கிட்டு வந்து 2 குவார்டர் வாங்கி நம்ம சாப்பிட்டு 200 ரூபாய் எடுத்து போய் அங்கேயே கொடுத்துடணும். அருமையான 500 ரூபாய் கொஞ்ச மாதிரி ஒரு 2 பேர் இல்ல நீ ஒருத்தனே போதும் போடா. அதனால தம்பி கண்ணா குறிகுடிவான எந்த இந்த கோபால பெட்டி உண்டு அம்மா பொண்ணு எனக்கு வேணாம். எனக்கு இது நிறைய தந்தாலே எனக்கு இதுவே பரியமாகுமே எனக்கு இதுவே பரியமாகுமே எனக்கு அதுவே பரியமாகும் எனக்கு இது நிறைய தந்தாலே அதிரூப சுந்தரியை இவைய கொடுத்தாருவே தம்பி கண்ணா அம்மா பொண்ணு எனக்கு வேண்டாம். இந்த கோபால பெட்டி இந்த பெட்டி நிறைய பொண்ணை கொடுத்தா என் பெண்ணு சுந்தரிய கொடுப்பதற்கு எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். என்னன்னா அழைச்சி இந்த கோபாலய பெட்டி நிறைய கொடுத்தா போதும். போதுமா? ஆமா. இது நேரா தம்பி கண்ணா மூணு சேர பின் சேர போட்டா நம்பிட போகுது. நல்ல வார்த்தையே வச்சுட்டான் அவன் வாயில. மின்சார பின்சார சுடுகாட்டு தாயா மண்ணு தள்ளுவான். எங்க மறந்து பேசுறாரு பாருங்க. என்ன மாமா இது என்னடா நம்ம கறியா சித்த கறியா போச்சு. பாருங்க அந்த பொட்டி எடுத்தாது. சொல்லுங்க சொல்லுங்க இந்த கோபாலம் 7 லட்சம் ஒட்டகத்துல ஏத்துக்கு வந்திருக்கான். இந்த பொன்மிகத்த மன்னவானே போது போது சொன்ன வார்த்தை பொன்மிகத்த மன்னவானே போது போது சொன்ன வார்த்தை என்னது இச்சை கொள்ளுமா துரியோதானா அப்ப என்னது இச்சை கொள்ளும் இச்சை என்பது ஆசை. ஆமா அடுத்த பொருள் எனக்கு வேணாம். அதானே சுயத்து சொத்துக்குதே என்ன சொத்து சுயத்து சொத்து அதெல்லாம் ஆம்பளை புள்ளி அது குடும்பத்துல சொத்து வாங்க கூடாது. அப்ப பொண்ணு எடுப்பாங்க ஆம்பளை புள்ளைய இல்ல 5 ஏக்கரா 10 ஏக்கரா நிலங்குறாங்க போய் பொண்ணு கட்டின அந்த சொத்து நமக்கு நிலைக்கவே நிலைக்காது. அந்த மாதிரிலாம் நமக்கு அந்த சொத்து நமக்கு வேணாம். என்னடா என்ன நான் சொல்றது நான் புரியுதானே? ஏன்னா தம்பி நான் பேசுறது புரியுதா இல்லையா உனக்கு? நேத்து நல்லா புரியுது சொல்றேன். எனக்கு அம்மாத்திரம் வேணாம். ஏம்மா இச்சை எனக்கு இச்சா உனக்கு ஆசை இல்ல. இச்சை இச்சையாக கொண்டு வந்த பொண்ணை கொண்டு போக ஆமாமா மருமகனே நான் ஆசை அவருக்குதான் ஆசை இல்ல.
ஆசை அன்போடு தானே கொண்டு வந்தான் அதானே. இதை திருப்பி எடுத்துன்னு போனா அது உட்கார்ந்து இருக்கிறாங்க என்ன சொல்லுவாங்க கேவலமா. கொண்டாந்தான் திருப்பி எடுத்துன்னு போயிட்டான் அப்படியே காமிச்சிட்டு பொண்ணு இட்டுக்குன்னு அதை எடுத்து முட்டான்னுவாங்க போ. என்ன நான் என்ன சொல்றேன் ஏன் தானா வந்த சீரியவிய கால ஒதுக்க கூடாது. டேய் பொண்ணு கொடுத்து கொட்றேன் தம்பி மலை போல கொட்டிட்டப்பா ஓ இருங்க தப்பிக்கிட்டு காமிக்கணும். சாதாரண ஆளாடா 7 லட்சம் ஒட்டகம். 7 லட்சம் ஒட்டகம்டா அது மாதிரி மலமலையா குமியுது. நச்சுக்கிறேன் தம்பி கண்ணா ஏய் இருடா. ஏய் தம்பி கண்ணா வந்து பாருடா மலை மாதிரி குச்சி அந்த மலமலையா இருக்குது. இது பொண்ணா இது ஆமாங்க. அதல்ல அடடா கொட்டு பையாம்பா ஐயா ஆமாங்க. டேய் ஓ இது என்ன இது பொண்ணா இது வர நுமுட்டி பார்த்துருவோம் அடடா ஏடா மாவு மாவ போகுது சுத்தமா எங்க பாரு டேய் அடக்கி மதி ஓ பூரா பதிரு ஆமாங்க தம்பி ஓ இது பூரா பதிரு இது பூரா பதிரு. டேய் ஓ இது பூரா பதிரு ஏய் தம்பி கண்ணா என்ன? நீ பேசுறது மகா தவறு என்ன தவறு? ஏய் பொண்ணுடா தங்கண்டா தங்கத்திலடா பதிர் இருக்குதுடே தங்கண்டா பவுண்டரா டே பவுண்டரா இப்ப எடுத்து நான் நும்மட்டேன் மாவு மாவா போச்சு காத்துல பறந்தது தெரியல ஊதி காட்டினாரு டேய் பவுண்டரா தங்கண்டா ஏச்சி. டேய் துரியோதனா என்ன இப்ப நும்மட்டேன் நீங்க பாக்கல ஆமாண்டா அது உங்களை சொல்லி தப்பு இல்ல ஆ. எங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியும் அப்ப எங்க பால்க்கு கண்ணு கண்ணு நொல்ல 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 பொண்ணு கட்டி வரைக்கும் எது பேசாதேன்டா பாரு அவங்க பொண்டாட்டி லட்சுமி சாண்டாவை எடுத்தாந்து கொடுத்தா கூட மூத்தரத்தை தண்ணி மாதிரி குடிச்சிட்டு கம்முனாரு பொண்ணு கட்டணும். நான் உனக்கு கூப்பிடல நான் ஆசையா மறந்துடுவேன் என்ன மாட்டமா கேட்டு சுருக்கே மாட்டிக்கலாம் நான் கேக்குற ஏய் கேள்வி நீ மாட்டிக்காத எனக்கு உப்பு துணையா வச்சா கூட பட்டு கட்டு உள்ள முழுங்கு. டேய், இந்த நல்ல நேரத்தில் ஓ ஆரிநத்தம் மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய அம்மா அவர்கள் அம்மையார் அவர்கள் இந்த பகவானுக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 50 50 அவருடைய குடும்பத்தில் எம்பெருமான் கடாட்சம் பெற்று மகமாரியம்மன் அருள் பெற்று என்பற்று வாழும்படி அம்மனை பிரார்த்திக்கிற சுவே சுவே, ஜெயம். டேய் டேய் இது நல்ல நான் எங்க அம்மா இச்சவாயனா நானு அதானே இல்ல போறோம். அடா 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 டேய் 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 தம்பி கண்ணா பொன்னலாவு காண வந்தியன் பூவானே ஏமாத்த வந்தாய் என்னடா 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 ஓ அண்ணன்டா ஓ அண்ணன்டா ஓ அண்ணன்டா கொஞ்சமாச்சு வயசுக்கு மரியாதை குறோம் உன் அண்ணன்டா நானு ரொம்ப பொருத்தமா சொல்றான் பாருங்க என்னடா என்னடான்றான் அண்ணடா அண்ணடா. ஐயா 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 கொஞ்சமாச்சு வயசுக்கு மரியாதை உன் அண்ணன்டா பார்த்தா தெரியலடா டேய் உனக்கு உண்மையான வயசு எங்கடா 24 வயசு இப்பதான் 24 வயசு ஆகுதுங்க என்ன வாட்டமா வந்துருச்சு பாருங்க அம்மா சீக்கிரம் ஊர் சோறு தின்னு உனக்கு ஏய் தம்பி வாடா போடால சொல்லோட தம்பி டேய் தம்பி ஏய் தம்பி அந்த கெட்டிக்காரன் அம்மா எட்ட நின்னு பேசுவான் விடு மாமா காலைல மாமா தம்பி கண்ணா நான் என்ன சொல்றேன் இந்த நாடகம் இருக்க ஆமா. அந்த காலத்துல அந்த காலம்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்ன தெருக்கூத்து ஊரு கத்துன்னு ஆடுவாங்க கண்டிப்பா ஆடுவாங்க ஆமாம்பா ஆனா ஏன் இதை சொல்றேன்னா ஏயா சுந்தரி மாலை சுந்தரி மாலையில விளையாட போறோம் விளையாட போறோம். கீச்சக சம்மா கீச்சக சம்மாரம். கங்கேம நாடகம் கங்கை நாடகம் மார்கண்ட சரித்திரம் மார்கண்ட சரித்திரம். வன்னிய புராணம் வன்னி புராணம் இதெல்லாம் வீரபத்ர நாடகம் ஆமா ஆஹா. இதெல்லாம் ஊர்ல கங்கேம நாடகம் கண்டிப்பா கத்துன்னு ஆடுவாங்க ஆமா முத 16 வயசுல துரியோதன கட்டு வந்து இந்த நாடகத்தை நம்ம ஊர்ல கத்துக்கினான். நீயா சரி பால் என்ன பண்ணி விட்டுற காலம் அதனால ஏன் இதை சொல்ல வரேன்னா ஏன் பகவா வேஷம் ஆனவங்க எத்தனை பேர் இருப்பாங்க இதுல பகவா வேஷம் கழிச்சு வந்தாரு வாத்தியார் நாடகத்து பாட்டு பாடினாரா பாடல அப்படின்னு படிச்சவங்க இப்ப கேட்பாங்களா கண்டிப்பா. இது நாடகத்து பாட்டு பாட்டு நாடகத்து பாட்டு இல்ல பாட்டலா இல்ல சீசா உடச்சு விட்டுறேன் நீ கம்பு போட்டுறேன் பொன்னலாவே காண வந்தேன் குமாரியா மாத்த வந்தாய் என்னடா அட என்னடா ஓ அண்ணன்டா டேய் கொஞ்சமாச்சு மரியாதை கூட வாடா போடா சொல்லுவாங்க அண்ணா உனக்கு எனக்கு பாட்டு ஜாயிண்ட் இல்லைன்னா
துரியோதனனுக்கு எனக்கு தான் ஜாயிண்ட் பாட்டு. துரியோதனை பார்த்து 6 செலவு மாரி உட்காந்துருக்காம. என்னடா பதர் இருக்குதே இந்த பொண்ணிலே, அப்ப என்னடா பதர் இருக்குதே, இது பூரா பதிர். மதுரா நான் ஒண்ணு இழிச்சவாய இல்ல, நான் கண்ணு தெரிஞ்சவனுக்கு பிறந்தவன். ஞாபகம் வச்சுங்க. அப்ப நல்ல பொண்ணை கட்டி எழுதி பேசாத. இது பதிரா அப்படின்னா சொல்றான் பவுனுல போய் பதிர்க்குதுன்றாரு. என் மாமா வருவானே உலக பழக்க பாருங்க, என்ன என்ன பகவான் பொண்டாட்டி லட்சுமி இப்ப பழைய முறத்தை மூளை கட்டாத முறத்தை எடுத்து அந்த அச்சா கூட கம்முனா வாங்கிக்கிற பொண்ணு கட்டுறது. எதுவுமே சொல்ல வர நான் காட்டினேன். நான் கிட்ட வர பார்த்து பகவான் பொண்டாட்டி போடா மூளை ஆமாங்க. போடா மூளை அந்த லட்சுமி மூத்தத்தை கொண்டாந்து கொடுத்தா கூட கம்முனு குடிச்சு போட. மருமான பல்லப்புற நாய சொல்லு பட்டு பட்டு வாங்க. ஏன் மாமா பெண்ணில பதறி என்று பேசுவார் உலக வார்த்தை, பெண்ணிலே பதறி என்று பேசுவார் உலக வார்த்தை, உலகத்துல உண்டு. ஆமா பழமையை சொல்லுவாங்க. ஐயோ இது வாய் பத்திரி, இது அவசரி பத்திரி, இது கை பத்திரி சொல்லுவாங்க. ஆமா மரியாதை கட்டுப்படும். எக்கச்சக்கமா பேசுவேன். அண்ணனாச்சர் பாக்குறேன். என்ன தம்பி மூடு. ஐயா நீங்க கூத்து பாக்குறீங்களே, அவன் என்ன கேட்டாரு பச்சை அம்மாவே? வாய்ப்பதிரு கைப்பது அவிசாரி பதுரா. அப்ப என் பொண்ணு அவிசாரி போற பொண்ணு அந்த கம்யூனிட்டி பார்க்க வந்தா அதானே. அப்புறம் பேச மாட்டான். தம்பி கண்ணா இன்னும் ஒரு தடவை பேசணும் நடக்கிறது வேற போடும். பல்லு இருக்காது. ஓஹோ நானா யாரு அவிசாரி போன பொண்ணு? பழமையை சொல்லுவாங்க. கம்யூனிட்டி கந்த கம்யூனிட்டி ஐயோ கராஸ்கன். யாரு பொண்ணு பதில்? பெண் வந்தாரை காட்டுவா நீ தூத்தி காட்டடா காட்டடா. இதை தூத்தி காட்டினது ஒத்துக்குவேன். ஓஹோ ஆமா இத தூத்தணுமா? ஆமாண்டா. தூத்தி காட்டாதா? தூத்தி காட்டையா? இப்பவே பவுனுல பதிருக்குதுன்னு. ஆமா நான் தூத்தணும்னு வச்சுக்க. துரியோதனா சரியா தூத்தல. முன்ன பாதி பின்ன பாதி தள்ளிட்டான். மறுபடியும் அதுல குறை வரும். அப்படியா? தூத்திக்க போடா கேட்டப்படா. டேய் 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 தூத்தி காட்டம் வேண்டுமானால் தூதனாய் அனுமன் தன்னை தூத்தி காட்ட வேண்டுமானால் தூதனாய் அனுமன் தன்னை ஆதலை குமாரம் மாதவா. டேய் ஆஞ்சிலே என்ன கொட்டுனே. ஆஞ்சிலே என்ன கொட்டுனே. ஆஞ்சிலே சுஜீபவா ஆச்சரியா பகவானே டேய் உன்னை எதற்கு வரவழைத்தேன் தெரியுமா? எதற்கு? டேய் துரியோதனே 7 லட்சம் ஒட்டகம் இதில் பொண்ணு ஏத்தி வந்திருக்கான். ஆமா ஏற்கனவே வாயுமதி மகட்ட சொல்லி வச்சிருக்கேன். அதிகமான காற்றடித்து ஆஞ்சநேயன் பொண்ணை வாரி தூற்றுவான். அதிகமா காற்றடித்து அதை 7 கடல் தாண்டி திருப்பார் கடல்ல கொண்டு கொண்டு அப்படியே அப்படி சொல்லி வச்சிருக்கேன். நீ பொண்ணை தூத்தி தூத்தி 1-2 பொறிக்கு போட்டு கோபால பெட்டி இந்த கோபால பெட்டிக்கு அரை பெட்டிக்கு ஒரு நூல் கம்மியா காட்டணும். புரியுதா? அப்படியே சரி சரி. துரியோதனா நான் பொண்ணு தூத்த ஆள் வந்துட்டான். யாரு பாரு ஆச்சரியாயன். என்னடா கேரளா குரங்கு அடுக்குது? அந்த காளி கோவில்ல இருந்த குரங்கு இது மாதிரி தான் இருந்தது. அந்த குரங்கு தான் வந்து. ஆமா அவன் தோத்து போறான். பாரு ஆச்சரியாயன் தோத்து போறான். நீங்க பகவான் தோத்துறன்னு சொல்லி குளத்தை எடுத்து ஒரு வீட்டுல கொட்டிக்கினாரு அப்படின்னு நினைக்க போறீங்க. ஏன்னு கேட்டா நீங்க நேரா நின்னு பாத்துங்க. சரி ஏன் நேரா நின்னு பாக்க சொல்றேன்? எனக்கு கண்ணு தெரியும். அப்பா அப்பாக்கு நொல்ல நாங்க பைத்தியக்காரனாகாத கம்முப்பா. சீக்கிரம் வாரி விடு. ஆமா தூத்து.
பெட்டிக்கு அரை பெட்டிக்கு ரெண்டு நூல் கம்மியாகுது. அரை பெட்டிக்கு ஒரு நூல் தான் சொன்னேன், நீ 2 நூல் பண்ணிட்டீங்க. ஆமா. சரி, கொஞ்சம் உட்காருங்க, இங்கே உட்காருங்க. துரியோதனா அண்ணா, தம்பி கண்ணா துரியோதனா மருமகளே வாடா டேய். நீங்க கொண்டு வந்த பொன் போன் ஆஞ்சநேயன் தூற்றும் பொழுது கூட்டு பொழுது அது காற்றில் போனது போக என்னுடைய கோபால பெட்டிக்கு கோபால பெட்டிக்கு அரை பெட்டிக்கு அரை பெட்டிக்கு 2 நூல் கம்மியா இருக்கு. அப்ப பொட்டி நம்பலையா? பயப்படுறவனுக்கு இந்த ஆரி நத்தம் ஊரு இனிமேல் யா ஊரு, புரியுதா? எங்களுக்கு கிடைக்காதா? அதனால கூட்டடிக்கல்ல குறிச்சு ஒரு 5-6 வருஷமாவது வந்து ஆயிட்டு இருப்பேன். ஆமா ஆமா ஆமா, நான் இப்ப சரியா வர்றதில்லை இந்த பக்கம். அப்ப நீ ஒல்லியா இருந்த. இப்ப என்ன பார்வடி ஆய மாவட்டங்கிறாங்களா? இல்ல இல்ல, அதனால அவங்க வந்து இப்போ அடுத்த வருஷம் சித்திரை மாசம் கண்டிப்பா நீங்க வரணும்னு சொல்லிட்டாங்க. சரி, வரணும்னு சொல்லிட்டேன். அதனால கண்டிப்பா சித்திரை மாசம் வருவேன். எங்க கூட்டடிக்கல். ஆமா, இனிமேல் இந்த ஆரி நத்தம் என் ஊரு. இங்க எங்க ஆளுக்கிட்ட சொல்லி உருட்டு தடி பறக்கிறதுக்குள்ள ஓடி போங்க. எங்களுக்கு என்னுடைய கோபால பெட்டிக்கு, இந்த கோபால பெட்டிக்கு ஒரு பெட்டி நிறைய பொண்ணை கொடுத்து என் பெண்ணை கொண்டுகிட்டு போவாதா பக்கி அதை மொக்கா ஓடி கொடுக்க மரியாதையா சொல்றேன். அறிவு இருக்குதா உனக்கு? நான் வானான் தானே சொன்னேன். அந்த ஆள் சூதுக்காரரு அங்க போனா ஏதாவது நடக்க வானா. இப்ப எங்க கொடுக்குறது என்ன? நீ ஒருத்த சத்திரியா உண்மை கால பின்னாடி கூடாது. மாமா உனக்கு எதிரிடா இருக்கா? அதானே உறுதுணையா இருக்கா? கவலைப்படாத. திரும்பி ஒரு தம்பி துச்சாதனை கூப்பிட்டு 7 லட்சம் ஒட்டு மீது போய் பொண்ணு ஏத்துல சொல்லி அஸ்தாபத்துல போய் அப்படியா போடா மறுபடியும் அகத்தினாபுரம் சென்று பொக்கிஷ கலைஞத்தை திறந்து 7 லட்சம் வட்டகத்துல வாரி 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 மூட்டை கட்டி போய் பட்டி பத்தலாம் என்ன பண்ணிட்டோம்? ஆமா மறுபாடு அது பத்தலாம் என்ன பண்ணணும்? என்ன பண்ண ஒண்ணும் பண்ணல. உங்க 100 பேர் கொண்டாடி தாலி அறுத்து போட்டு கொண்டாடி தாலி கூட மறக்கிறோம். பொண்ணு கட்டணும், எதை போனாலும் போடும், பொண்ணு கட்டணும். பக்கம் போடா போடா தம்பி கண்ணா என்ன ஆளு வந்து மறுபடியும் மலமாரி ஓட்டிட்டாங்க. அதல்ல என்னடா இது அம்மாவா? முதல்ல கொண்டாந்து சுமாரா இருந்தது. ஆமாங்க, இது ரொம்ப கரிக்கலாக்குதுங்க. இதை நும்டி பாத்துருண்டா மதி. இதை நும்டி பாத்துரும். அதேதாங்க. ஐயா 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 இங்க பாரு, என்ன அப்படி பாருண்ணா. அடச்சி தம்பி, அடி மக்களு பூரா டேய். அடி மக்களு தம்பி, அடி மக்களு. தம்பி கண்ணா, நீ வர ரொம்ப நெக்லாவா பேசுறீங்க. என்ன நெக்லா பேசுற? ஏண்டா தங்கண்டா பவுண்டரா அதோட மக்கள் இருக்குது. தம்பி கண்ணா, நான் உனக்கு கேக்குறேன். என்ன முன்ன பின்ன நெல் வியாபாரம் பண்ணிக்கிறியா? நும்டி பாக்குறியா? நெல்லு வியாபாரம் கேளுங்களா கதையா? நெல்லு வியாபாரம் பண்ணியான்னு கேட்கிறாரு. வேலை கொடுத்துட்டு நீட்டுறதுக்கு இல்ல, அதுக்கு போய் என்ன கேடு. அது என்ன கேட்கணுமோ கேட்டுருங்களா? அதுக்கு போய் என்ன தம்பி, இந்த வயசுல வாத்துதான் மேய்ச்சா? தோல் கூட தான் போறாரு. சொல்றேன் தம்பி, ஏன் கோவப்படுற? 2 பேரை பேசிருப்பாங்க, பைத்தியம் நினைச்சு மாட்டாங்க. வாத்து மேய்ச்சி நெல்லு வியாபாரம் பண்ற மாதிரி. அரிய சிவனும் ஒண்ணு அரி அறியாத வாயில மண்ணுன்னு சொல்லி அரி சி நம்ம சாப்பிடுறோமே அரிசி சாப்பாடு, அது சோறாவாத முந்தி அதுக்கு பேர் என்ன? அரிசி. அரிசி அரிசி. ஆமா இல்லையா? ஆமா. அது மேல மூடிட்டு இருக்குது, அதுக்கு பேர் என்ன? அது பேரு உமி. உமி. அது உமி இல்ல, அது உமை. உமை. பார்வதா தேவி
எங்க 2 பேரையும் உருவாக்கி இத கொண்டு வந்து மக்களுடைய பசியை தீர்ப்பதற்கு அந்த அம்மா உமா மகேஸ்வரி அவங்களுக்கு பேர் உமியா மூடி வந்து உமையவள் உமையா இருக்கிறாங்க. ஆமா இந்த அரிசிய கொண்டு வந்து நமக்கு ஜீவனத்துக்கு இந்த உயிரை பிழைப்பதற்கு அவங்க எம்மா ஒரு இதுக்குதான் எங்க பக்கம் வழியாக நாராயண ஆசிரியர்னு ஒரு திருக்கோயில் ஒரு பக்கம் அவர் ஒரு பாட்டு எழுதினார். அரிசி வனும் ஒன்றென்னை காட்டி அடங்க செய்தாய் நெல்லில்லை கூட்டி நெல்லுல நரிய செஞ்ச வாகனம் ஏறி நடிக வருவாய் அம்மையம் மாறி சிவனும் அது உள்ளே இருக்கிறோம். ஆமா இவர் என்ன கேக்குறாரு அரிசி நீ அரிசி நெல்லு வியாபாரம் பண்ணி நெல்லு வியாபாரம் பண்ணானு தம்பி கடை என்ன பண்ண போற? இதே தூத்துனாதான் ஒத்துக்குவேன். அதே கேரளா குரங்கு தான் வருமா? அதே குரங்கு தான் வரும். எப்படி வந்து பாரு ஆச்சரியா எல்லாம் கோட்டா மாரி பகவானே டேய் மறுபடியும் 7 லட்சம் இது பொண்ணு ஏத்தி வந்துட்டான். நீ என்ன செய்யற? மாறி விடு. அப்படியே இருக்கட்டும். வாயு தேவன் சொல்லி வச்சிருக்கான். அதனால் மாறி விட்டு பொறிக்கு போட்டு முக்கா பெட்டிக்கு ஒரு நூல் கம்மியா காட்டணும். ஒரு நூல் கம்மியா காட்டணும். நல்ல ஞாபகம் வச்சுக்க. அப்படியே முக்கா பெட்டிக்கு ஒரு நூல். ஒரு நூல். எனக்கு சொல்லுங்க 2 நூல். எனக்கு சொல்லுங்க. டேய் நீ மாறி தூத்துறது போக எனக்கு சாதகமா தூத்து உனக்கு கால கவனிக்கிறேன். 2 கோடி வாங்கி தரேன். அப்படியே ஆகட்டும். ஓட்டுனா பண்ணி பகவானே இந்த பூ வாரி அதுல போடுறா. இந்த பூ வாரி அதுல போடுறா. கலகத்து போடுறா. பகவானே ஆச்சரியா பகவானே கொடுங்க. பகவானே சொல்லுங்க. தூத்துறது போக மீதி உள்ளது முக்கா பெட்டிக்கு 2 நூல் கம்மியாகுது. அதான்டா சரி. ஆச்சரியா பகவானே இப்ப அவன் பணக்காரன்ற திமிர்ல இருந்தான். அவனுடைய மொத்தமும் அழிஞ்சு போச்சு. இப்ப அவன் டப்பா காலி. யாரு? துரியோதனன். நீ வந்த வேலை முடிஞ்சு போச்சு. நான் வெடிச்சு உனக்கு கவனிக்கிறேன். நீ போ. தம்பி கண்ணா இப்ப ஆச்சரியன் தூற்றும் பொழுது காற்றில் போனது போக என்னுடைய கோபால பெட்டிக்கு முக்கா பெட்டிக்கு 2 நூல் கம்மியா இருக்கு. இப்ப போட்டி நம்மளையா அது ஏன் அழுவுறா? இது எப்படி உருட்டு தட்டி பறக்கிறதுக்குள்ள ஓடி போங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா வகுத்து மேய்ச்சா மாமான்னு சொன்னா கேக்குறியா? ஆமாமா என்னடா மருமவனையா? என்னடா இப்ப என்ன கால் பட்டு எங்கத்தியா கொடுக்கறது? உன் கூட வந்து நான் மெண்டலவே ஆடி நடக்கிறேன். டேய் கொண்டாச்சி தாலி கூட அர்த்தம் இரா என்ன ஏன்டா கவலைப்படுற? மாமா இருக்கிற கவலைப்படாதடா. மாமா இருக்கிற என்ன வச்ச கால பிள்ளை உண்மை வச்ச கால பின்னைய கூடாது. எடுத்து கொடுத்தா பாரு. நல்லா உள்ள போ. பெண்ணுக்கு வந்து பின்னுக்கு போக கூடாது. பெண்ணுக்கு வந்து பின்னுக்கு மருமகனே அந்த கால்பட்டி பணத்தை எப்படி கட்டனா? பொண்ணு இப்போ பையனுக்கு பேருக்கு லட்சுமண கல்யாணம். நீ நாட்டுக்கு பேரரசு பண்ண வரவங்க 500 1000 வைப்பாங்க. பொன் பொருள் வைப்பாங்க. 6 பவுன் 10 பவுன் 15 பவுன் வைப்பாங்க. மொழி வைப்பாங்க. அந்த மொழியில பந்தல வைக்கிறாங்க பாரு. அந்த கால்பட்டி பொண்ணு கட்டிடலாம். சரி அது கண்டால் ஒத்துக்கோடா. அண்ணன் இருக்கும்போது என்ன கவலைப்படுற? மாமா தம்பி நான் சொன்னா கேட்பான். தம்பி கண்ணா என்னங்களா இருக்கீங்களா? ஏண்டா சாவ சொல்றியா? இல்ல சொல்லு. தம்பி கண்ணா அந்த கால்படி பணத்தை நான் பந்தல கட்டிடுறேன். கால்பட்டி பொண்ணை பந்தல கட்டிடுறேன். பந்தல்ல கட்டிடுறேன். நானும் புடிச்சு கட்டிடுறேன். யாரு பிடிச்சு காட்டுறா? ஒரு ஆள் தப்பாத. நான் அதான் யோசிக்கிறேன்.
அவரு கட்டுறான் தம்பி கட்டுறேன்னு சொல்ற என்னடா நீ தானே கட்டுறா நான் கால்படி பணத்து பொண்ணை கட்டிடுறேன் என்ன பந்தல அதான் சொன்னேன் நானும் கட்டிடுறியா அவ்வளவுதான் கட்டிடு சரி ரைட்டு ஆ. அப்போ என்னுடைய மகள் சுந்தரியை ஆமா மதி ஓ எங்க அண்ணன் சொல்லிட்டாரு ஆமா பெரிய மனுஷன் வாயை தோத்துட்டாரு வச்சுக்க அப்புறம் 10 பேர் எடுத்து வாயில விட சொல்லு ரெடியாக்குறாங்க சரி. போ. அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க அப்பா இந்த நேரத்தை நீ ஓட்டிக்கடா இந்த நேரத்தை நீ ஓட்டிக்க ஆமாண்டா அது வாய்மொழி பத்திரம் வாய்மொழி பத்திரம் புரியுதா ஆமா. அந்த மாதிரி எங்க அண்ணன் சொல்லிட்டாருன்னா ஆ. மறுபடியும் நாம யாரும் குறுக்க பேசக்கூடாது பேசக்கூடாது ஆமா அவர் நீ எப்படி சரி தம்பி கண்ணா அதனால என் மகள் சுந்தரியை கொடுப்பதற்கு எனக்கு மனப்பூர்வமான சம்மதம் சம்மதம் இப்பெல்லாம் சொன்னா ஓத்துக்க மாட்டோம் டேய், என்னடா? இப்படியே பறித்து மாத்திரம் ஓ பறித்து மாத்திரம் பரீதா மாத்திரம். பரீதா மாத்திரம். ஏமாத்துறேன் அது பெரிய வேலை எனக்கு நான் பொண்ணு சாதாரண வேலை எனக்கு அது ஏமாத்துறதே என் வேலைய பொண்ணு கொடுக்காம ஏமாத்துட்டா பறித்து இப்ப மாத்திரம் என்ன ஏமாத்துற அவன் ஏமாத்துறா சாட்டா சொல்றான்டா பொண்ணு தர மாட்டான்டா போ டேய் டேய் அப்படி இல்லனா தம்பி கண்ணா ஏன்னா மாத்தனா நேரம் ஆகல ஆமாண்டா நேரம் சுருக்கமா ஏமாத்துறா ஏமாத்து போ என்னய்யா நானே சொன்னா சுருக்குமா ஏமாத்துறனா லைட்டா முடிச்சு போச்சு ஓ மாத்த டேய் உனக்கு பொண்ணு வேணுமா வேணாமா வேணும் கூத்து 3 கம்பு மாமா சொல்லு என்ன நினைச்சாரு என்ன 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 ஏய் ஏய் பரி பறிப்பே மாத்திரம்டா பரி போடுவா டேய் பரி போட எடுத்துட்டியா யாரமா வரமாதே உளுந்தூர்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல போய் பெரிய ஜுவல்லர்ஸ்ல போய் நகைக்கடையில போய் ஒரு பவுன் மோதிரமும் அப்படியே பக்கத்துல சீமாடி துணி கடையிலயும் 60 நாயத்துக்கு பட்டு போட வாங்கிட்டு அப்படியா ஆனா ஒண்ணு கடன் சொல்லி வாங்கிட்டு சம்மந்திக்கிட்ட போய் கடன்லாம் சொல்றியா அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம கஷ்டத்தை சொன்னா தானே பட்டுன்னு பொண்ணு கொடுத்தோம் சரி 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 ஏய் த்ரீ டேய் எங்கடா போய்டா நேரமா அது தான போ ஏய் எப்படி பரியும் போற பாத்துங்க ஏடா தம்பி கண்ணா என்ன நீ எத்தனை முன்னாடி சரிப்பா நான் இல்ல அந்த சரி ரைட் ரைட் கொஞ்சம் இந்த ஒன்று நான் ட்ரை பண்ணுவோம் இஷ்டம் தான் சரி சரி உட்காரு கேட்டியா அरे கேட்டியா நான் பாரு போறேன் யாரா வண்டியா திரும்ப போல இருக்குல எங்க மாமா வயிறம்ப சாப்பிட்டாரு சொல்லு ஏண்டா என்ன டேய் நான் போய் நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி ஆமா ஆமாமா ஆமா நீங்க அண்ணன் தம்பி அவரு பொண்ணுக்காக அவரு உட்காருவாரு மாப்பிளைக்கு யாரா உட்காந்துன்னு பிடி என்ன கேக்குற உனக்கு அறிவு இருக்குதா இல்ல வேண்டா இல்ல புத்தி இருக்குதா எதுவுமே இல்லாம தான் உன் கூட சுத்துறேன் சரி என் வீட்டு பெரிய மனுஷன் யாரு நான் தான் கொஞ்சம் இங்க நிக்க வச்சுட்டு நான் போய் அங்க உட்காந்து தட்டு மாத்திரம் உனக்கு மரியாதை இருக்குமா மரியாதை கெட்டு போயிட்டானுங்க அதனாலதான் என் பேரனுக்காக நான் உட்காந்து தட்டு மாத்துறேன் நீதான் மாமா மாத்தணும் மறுபடியும் கொஞ்சம் உனக்கு மரியாதை இருக்குமா நான் போய் உட்காந்து காங்கிரஸ் ஆண்டவர் கூட நாட்டு பேரரசு பண்ண மரியாதை இருக்குதா இப்ப உள்ள உட்காரான் சரி போ துரியோதன டீ போட்டு கொடுங்க சரி ரைட் ரைட் பட்டு சொல்லு தம்பி கண்ணா ஒரு பாவாடியில உட்காந்துட்டோம் தலை கட்டிக்கவா சொல்ற வார்த்தை பூரா குச்சிக்கா போன வார்த்தையா பேசுறேன் அது அண்ணன் தம்பி உட்காந்துக்கலாம் ஒரு பாவாடையில உட்காந்துக்கிட்டா அக்கறம் பாயிட்டேன் தம்பி கண்ணா ஒரு பாவாடையில உட்காந்து அதான்டா ஒரு பாயில உட்காந்துட்டா அப்படி சொல்லு தம்பி கண்ணா என்ன? ஒரு புத்தி இருக்குதா யாருக்கு? பரியும் போடுறோம் தலபா கட்டுமா கட்டக்கூடாதா தலபா கட்டுமா கட்டக்கூடாதா புத்தியில நீ என்ன கேட்கிற ஏடா உனக்கு தான் பூச்சி வச்சு எழுதல ஏடா நான் கட்டிட்டு தலப்பா ஆமா நான் தான் கட்டல துளுமா காண்டா ஜாஸ்தி எட்டுக்குள்ள நான் காஞ்சி போயிட்டேன் கட்டு 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 தம்பி ஏய் 180 ரூபா தான் சாலு பப்பு தம்பி கண்ணா தம்பி கண்ணா சொல்லு. தம்பி கண்ணா தலபா கட்டின பெருப்பாடு என்ன பார்த்தா எப்படி தெரியுது ஓ தலப்பா கட்ட பிற்பாடு ஆமா எப்படி இருக்குன்னு கேட்கிறேன் ஆமா அது இந்த மதுரை வீர கோயில் கட்டினா அந்த மதுரை வீர கோயில் எதிர்க்க ஒரு தமுக்கு அடிக்கிற சிலை இருக்கும் ஆமா அதே மாதிரி இருக்க பௌத்த பாரு பௌத்த அவர் சமைக்குங்க போய் சொல்லி கொடு பவுன் மோதிரம் இருக்கா என்னடா இதை தெப்பறா சரி சரி சொல்லி கொடு விபரமா சொல்லி கொடு பையன் போறதுக்கு எப்படின்னு தெரிஞ்சு விட்டோம் ஜனங்க
தம்பி கண்ணா இப்ப யாரா பரியம் போடுறாங்களா? எந்த காலத்துல இப்பெல்லாம் பரியம் போறதுல ஏன்? மைனர் கரும்பு கட்ட போறாரு, பொண்ணுங்க கரும்பு கட்ட போறாங்க, அங்கே லவ் பண்றாங்க, அங்கே ஏத்திட்டு போயிடுறாங்க. பரியன்றதே இல்ல. இல்ல சரி, இன்னைக்கு நாடகத்திலயாவது எப்படி பரியம் போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தம்பி கண்ணா ஏன்னு கேட்டா இப்ப நான் எடுத்துன்னு இருக்கிறோம், யூடியூப்ல போவோம். ஆமா ஆமா அதனால இதை பார்த்தாவது ஜனங்க பரியம் போறத தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா இதுபடி இதெல்லாம் பரி எங்கம்மா போய் சொல்லி கொடுக்கணும், நிஜமாவே பள்ளிக்கூடத்துக்கு போய் சொல்லி கொடுக்கணும். அது பண்ற அட்டகாசம் தாங்க மாட்டேங்குது. விவரமா சொல்லி கொடு. தம்பி கண்ணா நாங்க எட்டு வந்த பெண் பொண்ணு ஒண்ணு இது, உன் பெண்ணு எண்ணுது. விளக்கமா சொல்றேன். சொல்லு தம்பி கண்ணா. 14 லட்சம் ஒட்டக மீதில் ஏற்றி வந்தீர்களே பொண்ணு. பொண்ணு அந்த பொண்ணு பூராவும் எண்ணுது, என் பெண்ணும் எண்ணுது. பூரா எண்ணுது. நான் அப்படின்னு பிக்க பாருங்க நியாயம் வைக்கிறா. இராண்டா இராண்டா பூரா எண்ணுது, பூரா எண்ணுது. என்ன என்ன எண்ணுது? இராண்டா நானும் அதுல மூளை கசின்னு கிடக்குறேன். இராண்டா தம்பி கண்ணா பூரா ஒண்ணுது. இந்த என்னடா இது? என்ன எங்க போய் போய் குசு குசுன்னு பேசிட்டு வரீங்க? அது ஒரு ஒண்ணு இல்லாதே. சொல்லு என்னப்பா? தம்பி கண்ணா எல்லாம் ஒண்ணுது. இந்த என்னடா இது? 14 லட்சம் ஒட்டக மீதில் ஏற்றி வந்தீர்களே, ஆமா. அந்த பொண்ணு யாரு வீட்டுல இருக்குது? உங்க வீட்டுல இருக்குது. உங்க வீட்டுல இருக்குது. அப்ப அந்த பொண்ணு யாருது? ஒண்ணு அந்த பொண்ணு யாருது? உங்க ஒண்ணுதான். அப்ப என் பெண்ணு சுந்தரி எங்க இருக்கா? உங்க வீட்டுல இருக்குது. உன் வீட்டுக்கு வந்துட்டாளா? வரல. பெண்ணு இல்ல. ஆமா. ரெண்டு என் வீட்டுல தான் இருக்குது. ஆமா. ரெண்டு எண்ணித்தாரா? ஆமாண்டா மருமகனே. என்ன மருமகனே என்ன? நம்ம பொண்ணு கேட்க வந்துக்கிறோம். அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்ததா நம்ம வீட்டு பொண்ணு. அப்ப வராது இல்லையா? அப்படியே நினைக்கணும் நம்ம. இப்ப என்ன வருண்ட ஏடா காலப்படுறா? மாமர் வரைக்கும் காலப்படுறா. சரி சரி உட்காந்து மேடம் இந்தா விவரமா சொல்லி தம்பி கண்ணா சொல்லு. நாங்க எட்டு வந்த பொண்ணு ஒண்ணுது, ஓ பெண்ணு என்னது? இப்ப நான் சொல்ற மாதிரி விவரம் சொல்லு தம்பி கண்ணா. நீங்க கொண்டு வந்தீர்களே 14 லட்சம் ஒட்டக மீதில் பொண்ணு. பொண்ணு அந்த பொண்ணு பூராவும் என்னது, என் பெண்ணு சுந்தரி அவனுக்கு. எவனுக்கு? என்னையா அவனுக்கு? நான் எவனுக்கு? இந்த பக்கம் கை காட்டுறாரு, கம்மியா உட்காந்து இருக்குதா? இராண்டா நானு என்ன அவனுக்கு? நான் எவனுக்கு? மாறிமான துரியாதனா என்ன இப்பதானே எனக்கு ஞாபகம் வருது. என்ன வந்து இந்த பக்கம் கையை காட்டா இந்த பக்கம் தான் ஆனை குத்தி பாட்டுன்னு இருக்குது. ஆமா. அந்த அர்ஜுனுக்கு சுபத்திரிக்கு பெருதாபாத்து அபிமன்யு அவனுக்கு என்ன மாத்திரம் நான் பறித்த பறி பொறுத்து அவனுக்கு நம்ம என்ன யாது இரா கேட்டு வந்தாரா? அது நல்ல விளக்கமா கேளு. அவனுக்கு என்ன எவனுக்கு? தம்பி கண்ணா என்ன இந்த பக்கம் கை காமிச்சு அவனுக்கு நீ எவனுக்கு? இந்த பக்கம் கை காமிச்சு அவனுக்கு நீ எவனுக்கு? வகுத்துக்கினே ஏத்துன்ற நான் பீத்தின்றேன். நான் என்ன சொல்றேன், இப்போ என் பெண்ண தாலி கட்டுற மாப்பிள்ளை யாரு? ஏய் ஏய் சொல்லு. என் பேர லட்சண பாலன். அவன் இப்ப எங்க இருக்கா? அஸ்லாபுரத்துல இருக்கான். எங்க இருக்கா? அஸ்லாபுரம் அங்கதான் இருக்கிறான். ஆமா. அவன் அங்கே இருக்கட்டும், அவனுக்கு தானே பொண்ணு. அவன் அங்கே இருக்கா? அவனுக்கு தானே பொண்ணு. யார சுஜிமை கட்டுறேன். என்ன உன் பையன் எங்கடா இருக்கிறான்? அஸ்தனாபுரத்துல. அவன் அங்க கூட்டி வந்தேடா நீ? இல்ல வந்தானா அவன்? இல்ல. அவன் எங்க இருக்கிறான்? அஸ்தனாபுரத்துல. அவன் அங்கே இருக்கட்டும், அவனுக்கு தானே பொண்ணு. அவன் அங்கே இருக்கா? இன்னும் மூளையில அந்த மாதிரி பேசுறாங்க. ஆமாண்டா மருமவனே. என்ன என்ன உன் பையனை கையோடு இட்டு வந்து நீ நித்திருந்தா இவனுக்கு தான் பொண்ணுன்னு. அப்போ உன் பையனை இட்டுன்னு வரது என் பேர லட்சுமணன் இட்டுன்னு வர காரணத்தால பொண்ணு அவனுக்கு தான். எவனுக்கு? என் பேர் லட்சுமணன் தான்டா. அவனுக்கு தானா? அவனுக்கு தான் பொண்ணு கவுனூரு. அவனுக்கு தான் பொண்ணா? அவனுக்கு தான் பொண்ணு. நம்ம சாமி தான் போறோம். யாருக்கு பொண்ணு? அவனுக்கு தான் பொண்ணு. அவனுக்கு தான் பொண்ணு. இந்த என் பேர் தான்டா. ஓஹோ பேர் தானா? எங்கடா இருக்கிற என் பேரா? அப்ப அவனுக்கு தான் பொண்ணு கம்மு. எங்க இருக்கிறான் பேர? என் பேர அங்கேதான் இருக்கிறான். அங்கதான் இருக்கிறான். ஆனந்தி படம் அங்கே இருக்கட்டும், அவனுக்கு தான் பொண்ணு. கேட்டுடா என் பேர அஸ்தாபத்துல இருக்கிறான். ஆனா அவனுக்கு தான் பொண்ணு. போ உள்ள போ. இப்ப நீ கொடுத்துட்டீங்கன்னா, இப்ப சொல்லி கொடுத்தீங்கன்னா தம்பி தம்பி 3 தடவை சரியா போச்சு. எல்லாம் ஓடித்தாண்டா. மூலம் இருக்காண்டா. என்ன இப்ப நம்ம எட்டு பொண்ணு எங்க இருக்குது? இங்கதான் அவரு வீட்டுல தான் இருக்குது. அப்புறம் அவனு தான் சொந்தான். அதெல்லாம் ஒண்ணுதுன்னா நம்ம வீட்டுக்கு வர மொத்தம் நம்ம பொண்ணு. ஓ மெண்டல் ஆகுறீங்க. மாமன் சொன்னா சரிதான். ஐயா மகாராஜா, என்ன இவங்க 2 பேரும் குடும்பத்தையே கெடுக்குறாங்க. டேய் எங்க வீட்டுல என் மாமன் ஒரு ஆள் சொன்னா சரி நீ போ.
போடா உனக்கு நிலம் கொடுக்கணும். போடா 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 முடிஞ்சு வச்சா முடிஞ்சு போச்சு. தம்பி கண்ணா பறி போட்டாச்சு பறி போட்டாச்சு. அப்புறம் என்னன்னா அப்புறம் என்ன என்னடா அப்புறம்? நீலாம் மனுஷனா நீ மாடுதான். பாரு இல்லைங்க ஐயா நீங்க எல்லாம் கூத்து பாக்குறீங்களா இவர் பெரிய மனுஷன் அவர் இருக்கு நம்ம பேசலாமா வயசுல பெரியவர் இப்ப முடிஞ்சு போச்சு இப்ப ஜாதக்காரர் இருக்காரு இல்ல ஓ ஆமாமா. ஓ ஆமாமா பத்திரிகை எடுத்து தேதி எப்பன்னு பஞ்சாங்கத்தை எடுத்து ஐயா கூட யாரா தேதி எப்ப அவரு வேணாம் அவர் வச்சா சரியான தேதி வைப்பாரு அவர்லாம் வைக்க கூடாது நீதான் தேதி ஆமா பஞ்சாங்கத்தை எடுத்து போட்டு பெரிய மனுஷன் நீ தானே பெரிய மனுஷன் இல்லையா நீ இதோட பிளக்க மச்சடா. பின்ன பட்டு பஞ்சாங்கத்தை எடுத்து போட்டு தேதி வை. தம்பி பாத்தாச்சு தம்பி. ஆமா பாத்துட்டேன். என்ன பாத்தியா பாத்துட்டேன். சொல்லு என்ன வர 14 நாள் நடப்பு 16ஆம் தேதி காரியம். என்னய்யா காரியம் காரியம் 15 நாள் பொண்ணு வந்து வெளியே 16ஆம் தேதி தாலி கட்டி சும்மா காரணம். டீ குடிக்கிற தவிர ஒரு மூளை இல்ல. எனக்கு இருக்குது மாமா வச்சாதா ஆ, அந்த ஆள் சூதுக்காரு கண்டிப்பா கிட்ட நெருக்கி நெருக்கி வை நெருக்கிதானே? அங்கேயா அம்மா போறோம் கிட்ட நெருக்கி வை நீ டீ குடிச்சுக்குள்ள போய் நெருக்கி வை. சொல்லுங்க என்ன தம்பி கண்ணா என்ன? வர 8ஆம் நாள் வர 8ஆம் நாள் 8ல கொண்டு வச்சா குட்டி சேவரா போக வேண்டியதுதான் பாண்டிச்சேரியில 8ஆம் நம்பர் கடை பூரா சாராய கடை தான் கிட்டதான் இருக்குது போலாம் பாக்குறேன். அதுக்கு போன வேணா திரும்பி வந்திருக்கானா நான் என்ன சொல்றேன் வியாழக்கிழமை பொண்ணு வந்து வெள்ளிக்கிழமை தாலி கேட்டு தாலி கட்டுறது. முடிஞ்சு போச்சா ரைட்டு பஞ்சாங்க பார்த்தாச்சா பார்த்தாச்சு. ரைட்டு இப்ப வந்து பரிமம் போட்டாச்சு தேதி வச்சாச்சு ஆமா. கல்யாணத்தை எங்க வைப்பது ஓய், ஆறா, எங்க நாட்டுல என் மருமகன் நாட்டுல அஸ்திராபுரத்துல தான் கல்யாணம் எங்க எங்க நாட்டுல நடக்காதியா நடக்காதியா அறிய மாட்டாச்சு. நடக்காதியா கல்யாணம் நடந்ததால் நடக்க விட மாட்டேன் சத்தியமா கும்பாபிஷேகம் ஆன மாரியாத்தா சத்தியமா சொல்றேன் கங்கை அம்மா சத்தியமா இந்த கல்யாணம் நடக்காதியா நடக்காது கேஸ் கொடுப்பேன். எங்க சொல்வதெல்லாம் உண்மை. ஓ ஆமா அங்க போறவங்க பொம்பளை போலீஸ் முடி முடி தட்டுவாங்க. ஆமா ஓ சொல்வதெல்லாம் உண்மைன்னா அந்த டிவில போகுது சொல்றதெல்லாம் ஆமா ஆமா அண்ணா ஓ சொல்றதெல்லாம் உண்மை இப்ப வந்தது ஆ. இந்த பகவான் நான் என்ன சொல்றேன்னா அதான் உண்மை ஞாபகம் வச்சுக்கோ ஏன் நடக்காது ஏன் நடக்காது? கொஞ்சம் பொறு இரு கோமா பேசாதே இரு ஐயா நீங்க எல்லாம் கூத்து அருமையா பாக்குறீங்க நல்லா பாக்குறீங்க ஆமா துரியோதனுக்கு 60 பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க ஆமா அதெல்லாம் நமக்கு தெரியாது அது ஏதோ சொல்றத கண்டோம் Right. 60 பிள்ளைங்க இருக்காங்க ஆமா. ஆ? 60 புள்ள 60 கல்யாணத்தை அவன் வீட்டு வச்சு பாத்துக்குவோம் ஆமா. நான் ஒரே ஒரு பொண்ணு கருவேப்பிலை கொத்து மாதிரி வச்சிருக்கேன் அப்படியே உருவி ரசத்துல போறதானே? அத உருவி ரசத்துல போட்டா எந்த பொண்ணை கட்டி போவான் இவன் ஆ? இந்த பார், நீ ரொம்ப பேச வைக்கிறேன் இன்னைக்கு தம்பி கண்ணா ஏன் நடக்காது ஏன் நடக்காது? நான் என்ன சொல்றேன் நான் ஒரே ஒரு பொண்ணு ஆமா. ஒரு பொண்ணு வச்சிருக்கேன் கண்டிப்பா நீங்க என்ன யோசிச்சு பாருங்க ஐயா திருப்பதியில எனக்கு என்ன போறேன் தங்கமா வச்சிருக்கிறேன் ஐயோ எடைக்கேட பின்னது ஆமா உண்மைதான் தம்பி. அது மட்டும் இல்ல ஆ. நான் அவன பணக்காரன் ஆ. அவனை விட நான் பணக்காரன் ஆமாடா பத்து டேய் ஒருத்தன் 1 கோடி ரூபாய் போடுறான் சத்தியமா ஒரு வருஷம் தப்பாத ஆமா. என் உண்டியில 1 கோடி ரூபாய் போடுறான் எத்தனையோ கேமரா வைக்கிறான் ஆமா. அப்ப கூட அது தெரியல எவன் கண்டிப்பா தெரிய மாட்டேங்குது கண்டுபிடிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஆ. என் ஒரு பொண்ணு வச்சிருக்கேன் ஆ. என் பொண்ணு என்ன இடம் நிக்கிறாளோ ஆ. அம்மா தங்க அவளுக்கு போட்டு கொடுப்பேன் நான் கொடுப்பேன், கொடுப்பேன். மருமகனே, ஆ? அதனால என்னுடைய நாடு என்னுடைய துவாரகாபுரி பட்டணத்துல தான் இந்த கல்யாணம் நடக்கணும் மருமகனே, வாடா, வாடா. என்ன என்ன அவனே சிக்கிட்டான். எப்படி டேய் நம்ம நாட்டுல கல்யாணத்தை வச்சா ஆ. அவங்கள கோணார வக்கால வைங்க அவங்கள நம்மளால ஆக்கி போட முடியாது. ஆமா. அதனால அவங்க நாட்டிலே வச்சுக்கிட்டோம். ஆமா எப்படியா மாப்பிள்ளை ஆயிடுச்சுன்னு வந்து மாமா நேரா இட்டுன்னு போய் சாப்பிட்டு தாலி கட்டி உட்கார்ந்து சாப்பிட்டு போடி மச்சான். நல்ல ஐடியா அப்ப அங்கே வை அங்கே கல்யாணம் வேற, போடு அப்படியே. போடு சரி 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 வாங்க தம்பி கண்ணா என்ன? உங்க நாட்டுல தான் கல்யாணம். சம்மதமா சம்மதம் தான். அப்பா அது போதும் சரி முடிஞ்சு வச்சு அப்புறம் என்ன மணி போட்டாச்சு தேதி வச்சாச்சு கல்யாணமும் துவாரகாபுரி பட்டணம் என்னுடைய நாட்டுல தான் கல்யாணம் அப்புறம் என்ன கிளம்பு என்ன அப்புறம் கிளம்பிட்ட சர்வ சாதாரணமா என்ன? பரி போட்டா சாப்பாடு போட மாட்டேடா பட்னியா போடுறாங்க யாருக்கு சாப்பாடு எங்களுக்கு தான் இன்னைக்கு என்ன கிழமை விழாக்கிழமை. வியாழக்கிழமை சம்பந்தி விருந்து உண்ணக்கூடாது விருந்து உண்ணா விரோதம் வருமே இவனுக்கெல்லாம் நான் சோறு போட்டு அனுப்பிவிட நான் வருவானே விரோதம் வருமா அப்ப விரோதம் வந்தா கல்யாணம் நடக்குமா நடக்காதா? அப்ப சாப்பாடு வேணாம்னு சொல்லு உந்திரி பட போய் சாப்பிட்டு போறேன் தம்பி கண்ணா சொல்லு. சாப்பாடு தான் போட மாட்டேன். சரிடா வீட்டுல பால் உன் வீட்டுல தான் ஆடு மாடு பால்லாம் இருக்குதாடா பால் போடுறா. இன்னும் நம்ம சாதாரணமா கேக்குறேன் நாங்க எல்லாம் போனாரு ஆமா. நாங்க இருக்கிற இடம் சேமமா இருப்போம் ஒரு மாடு 12 லிட்டர் பால் கறக்குது தயிரா சாப்பிடுறோம் நெய்யா சாப்பிடுறோம் மோரா சாப்பிடுறோம் ஆமா. எங்க போற தயிர் மோர் வெண்ணெய் பால் என் வீட்டுல இல்லாத அதான் தயிரா சாப்பிடுறோம் மோரா சாப்பிடுறோம்
பாரு தயிரா சாப்பிட்ட உடம்பு எப்படி இருக்குது பத்தியா? தயிரா சாப்பிடுற உடம்பு, இப்ப மோரா சாப்பிடுற உடம்பு, பாலா சாப்பிடுற உடம்பு எப்படி இருக்குது பத்தியா? அதான்டா சரி. ஆமாண்டா, பேச்சாதான் இருக்கிற பின்னப்பா. ஏலே தம்பி, எல்லாமே இருக்குது. சொல்லு. ஒரு கிளாஸ் மோர் கூடடா. ஒரு கிளாஸ் மோர். மோரா? மோர் கொடுத்தா உங்களுக்கு எங்களுக்கும் மோதல் ஏற்படும். அட மோரெல்லாம் போய் கேட்டுக்கிறேன் வேணாயா. வேணாமா, உந்து பண்ண டோல்கேட்ல கொடுப்பாங்க. கரெக்ட். டோல்கேட் வாங்கி சாப்பிட்டு போலாம். மோர் வேணாம்னு சொல்லு. டோல்கேட்ல மோர் தர. பாப்பா நவரா போடா. சொல்லு. மோர் கொடுத்தா மோதல் வரும். ஆமா. கொஞ்சம் பாலாச்சு கூடடா. பால் கொடுத்தா பகை வருமே. ஐயா போய் பாலெல்லாம் கேட்டுக்கினேன். அதே டோல்கேட்ல குத்திடுவா. டீ கடை இங்க நிறைய கேட்டியா? சரி விடுறா. தம்பி, என்ன? பால் கொடுத்தா பகை வரும். கொஞ்சம் பச்சை தண்ணியாச்சு கூட நான் சொம்ப. பச்சை தண்ணி கொடுத்தா பகை வரியா? என்னையா நீ? என்னய்யா பச்சை தண்ணியா நமக்கு கிடைக்காது? ஐயா இல்லடா, ஏடா அழுவுறா? தம்பி கண்ணா, என்ன பச்சை தண்ணி கொடுத்தாதான் பகை வரும். இரு இரு இரு, ஏன் அழுவுறப்பா? அழுவ சொல்லணும். இருந்து அழுவாத இருந்தா. அட என்னடா இவரு பசி எடுத்துக்கிட்டு அதிகமா? என்னப்பா? தம்பி கண்ணா, சொல்லு. பச்சை தண்ணி கொடுத்தாதான் பகை வரும். இந்த பாட்டில் தண்ணியாச்சு நம்ம கூடாண்டா. என்னப்பா பண்ணுவாங்க? தம்பி கண்ணா, ரொம்ப சரியான ஆள் நான். என் வீட்டுல பாட்டிலும் கிடையாது, சாராயமும் கிடையாது, கல்லும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா வேணான்னு சொல்லாத. ஒரு மாசத்துக்கு நீ தொட்டேன்னு அவனை கெட்டீங்க. ஞாபகம் வச்சுக்கோ. கம்யூனிட்டி மஞ்சா காமால வந்துருச்சு கம்யூனிட்டி பையனுக்கு. ஆமா, இவனுக்கு இப்போ ஒரு மாசத்துக்கு கவிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா கும்பிடுறான். சாராயம் குடிக்கூடாதுன்னா கும்பிடுறான் பாரு. எந்த ஒரு ஆட்டு போனா அந்த ஊரு ஃபுல்லா கறிய போடுறாங்க. எனக்கு முன்னாடி காட்டுவாங்க ஆளுங்க. சரி தம்பி கண்ணா, ராத்திரி கூட சத்தியமா சரியான கறிதான், வறுத்த கறிதான். காமால எனக்கு தான் வருமா உங்க அம்மால? உங்க அம்மால நோயால காமால உனக்கு தான் வந்தது. சரி தம்பி கண்ணா, பாரு உன் வீட்டுல பொண்ணை கட்டுற வரைக்கும் பச்சை தண்ணி சாப்பிட மாட்டோம். நானும் பச்சை தண்ணி கொடுக்க மாட்டேன். ஐ டோன்ட் கேர். வேடா குறுக்கு மச்சி நிக்கிற 10 பேர் மாச்சு. தம்பி கண்ணா, இப்போ நீங்க போறீங்க, வந்து மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு தாலி கட்டிட்டு போற போறீங்க. உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஒண்ணு இல்ல. என் நாட்டுல ஒரு 2-3 பொருள் இல்ல. என்ன பொருள் இல்லன்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் வாங்கி வந்துருங்க. கண்டிப்பா சொல்ல தம்பி, ஞாபகம் இல்லாம வாங்கிடுறேன். கண்டிப்பா வாங்கி வரும். இல்ல துரியோதனா, ஏய் மறந்துட போறேன். நான் மறக்க மாட்டேன் சொல்லு. நீ வரும்போது ஒரு 2-3 பொருள் தான் அதிகம் சொல்றேன் தம்பி. வரும்போது அண்ணா மறந்துட போறேன்னா தொடவே கட்ட சொல்றேன் சேகரே. துரியோதனா மறந்துட போறேன். இல்ல சொல்லு. அண்ணா நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. தபார் சொல்றேன் தம்பி. வரும்போது ஞாபகமா தபார் ஒரு 100 தாம்பு கவுரு, ஒரு கை பெரிய வடக்கவுரு கையோட எடுத்துக்கிட்டே வந்துருங்க. கல்யாணத்துல 100 தாம்பு கவுரி எதுக்கு? கைப்பெரிய வட கவுரி எதுக்கியா கல்யாணத்துல? உனக்கு புரியல என்ன? 100 தாம்பு கயிறால உங்க 100 அண்ணன் தம்பில புடிச்சு காட்டுறது. என்னது? இந்த கை வடபெரி கவுரி தெரியுமா? கைப்பெரிய வட கவுரி. அதால என்ன புடிச்சு காட்டுறது. அன்னைக்கு பாத்துறேன் எவன் காட்டுறானே. சரி வழக்கமா கேளு. அதான வழக்கமா கேளு. அண்ணா என்ன போய் வச்சுட்டு 100 தாம்பு கயிறு எதுக்கு? கை வடபெரி கயிறு எதுக்கு? இதெல்லாம் பதில் சொல்லியே தெரியணுமா? நீ எதுக்குடா கல்யாணத்துக்கு எதுக்குறாது? நல்லா புரிஞ்சுக்கோ. சொல்லு. அந்த 100 தாம்பு கவுரு இருக்கு பாரு. ஆமா, அதுதான் பந்தல்ல புடிச்சு வரி. நீங்க 100 பேர் திமிர கூடாது. அப்ப சேவுடா 100 தாம்பு கயிறு வரித்துக்கு. இந்த கை வடபெரி கவுரு இருக்கு எதுக்கு? ஐயோ அதான் முக்கியம். அதுதான் விஷயமே இருக்குதா? ஐயோ அதான் முக்கியம். ரைட். ஏன் தெரியுமா? அந்த வடக்கவுத்துல பொண்ணு மாப்பிள்ள உட்காந்துருக்காங்க மணவரை. ஆமா, அவங்க தலைக்கு மேல. ஆமா, அப்படி அவங்க பொண்ணு மாப்பிள்ள தலைக்கு மேல தலை கீழே அது அப்படி பாரு. அவ காலில் கட்டி தொங்க விட்டா அப்படி தொங்க வர்றது. என்ன தலையில தொங்க கொடுத்து தம்பி மருமகனே, அந்த மணமர உட்கார பொண்ணு மாப்பிள்ள அது மேல இந்த டூம் லைட் எப்படி தொங்குமோ அது போல எனக்கு தலையில கவுரு கட்டி அதுவும் வாட்டமா சொல்றான் பாரு. டூம் லைட் பேரு என்ன தலையில தொங்க கொடுத்தான். அன்னைக்கு யார தொங்க விடுறான் பாத்துலாம்டா. பாத்துக்கலாம் விடு. அப்படி வச்சா தம்பி கண்ணா 100 தாம்பு கவரு வடக்கவரு இன்னும் ஏதோ வந்துச்சு. அண்ணா தம்பி கண்ணா ஒரு புது மொந்த வெறும் மொந்த எட்டு வரத்தா இல்ல ஓட்டு போட்டு எட்டு வரத்தா?
நீங்களும் சிரிக்கிறீங்கப்பா இவரு என்ன கல்யாணத்துக்கு எதுக்கு வந்த கல்யாணத்துக்கு எதுக்கு வந்த இப்ப என் சொந்த ஊர் ஜம்பை தாங்கல். நான் வில்லேஜ்ல மல்லூர்பேட்டை பக்கம் என் சொந்த ஊர் ஜம்பை தாங்கல். ஒரு பக்கம் ஆனா இப்ப திருவண்ணாமலையில குடி இருக்கிறேன். ஆமா. ஆனா எங்க ஊர் பக்கம் எம்மா ஐயா நீங்க அருமையா கூத்து பாக்குறீங்க. கல்யாணம் நடந்தா மணப்பொங்கலு புது முந்தியில பொங்கி படைப்பாங்க. கண்டிப்பா உண்டாயப்பா? பொங்கூர்ல உண்டு தானே? எல்லா ஊர்லயும் உண்டுதான். ரைட்லப்பா. அதனால எங்க நாட்டுல கொசவை இல்லை, சட்டி செய்வது. அதனால ஆமா உங்க நாட்டுல இருப்பான். எனக்கு 66,000 வீதியாச்சு. அதனால வரும்போது ஒரே மொந்த மட்டும் போதும். புரியுதா? முடிஞ்சு போச்சா? தாம்புக்கு ஒரு வடக்க ஒரு மொந்த இன்னும் ஏதோ ஒண்ணாச்சே. இன்னும் ஏதோ ஒண்ணு ஒரு கட்டு சுருட்டு. ஒரு கட்டு சுருட்டா? ஏன்னா தம்பி சாவுக்கு தானே ஒரு சுருட்டு. எதுல கல்யாணத்துக்கு? உன் புத்தியில நல்ல பேச்சே வராதா? என்னங்க சாவுக்கு தானே சுருட்டு கொடுப்பாங்க? யாரு அப்படி சொல்லாதண்ணா. இப்ப நீங்க வரைகிற வச்சுங்க. கல்யாணத்துக்கு வரும்போது பாட்ட மீட்பாச்சாரி, துரோணாச்சாரி, கிருபாச்சாரி, அசுத்தாமன், கிருத்தவர்மன், துரியோதன படையில் இருக்கக்கூடியவங்க இவெல்லாம் வருவாரா வரமாட்டாரா? அவன் பூரா பேர் சுட்டு பத்த வைப்பான். அவனை கொடுக்க முடியுமா? அதனால நீ வாங்கிட்டு வந்துட்டா அதை எடுத்து அவங்களுக்கே கொடுத்துருவேன். ஆனா உனக்கு நான் வச்சுக்கிறேன். சுருட்டு நான் சொன்னா நீ இப்படி கையை காட்டின வருத செருப்பா? இப்படி கையை காட்டினா இப்படி நான் கோட்டுறேன். செருப்புன்னு அர்த்தம். அது தெரியாதண்ணா எனக்கு. இப்படி கையை முதல்ல காட்டினே அதுக்காக சொன்னேன். இது வாங்கி வைக்கிறேன். வாங்கி வை. ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா இதாலே தான் அடிப்பேன். போய் போ போங்க. என்னன்னு போறீங்க போறீங்க இந்த பக்கம் திரும்பி பார்க்காத போங்க. என் பேர நான் வந்து பறி போட்டு போறேன்ல, பச்சை வச்சுட்டு போறேன். ஏன் நீ என்ன அறிவில அதை பேசுற? கைய மாப்பிள்ளை நீ பத்திரிக்கை அடிக்க போறியா? இல்ல. இல்ல பந்தல் போட போறியா? இல்ல. இல்ல சமையல்கார பார்க்க போறியா? இல்ல. எதை பார்க்க போற? இல்ல நேரம் ஃபேமிலிக்கு வந்து நேரம் தாலி கட்டிட்டு போறேன். அப்படியே அந்த கல்யாணத்தை திரும்பி பார்க்காத போ. ஆமாடா மருமகனே, திரும்பியே பார்க்க கூடாது. இந்த கல்யாணத்தை கனவுலே நினைக்காத. நினைக்க மாட்டேன். காதிரியே போட்டுக்காத. அப்படியா? ஆமா போ போ. கல்யாணம் நடக்காதா? கல்யாணம் நடக்காதா? மகி பாப்பி வட்டங்க பரியும் போட்டுட்டோம். டேய் பரியம் ஏமாச்சாச்சு. என் பொண்ணு சுந்தரி கேட்காத பரியும் போட்டேன். ஆமா. அதனால என் பொண்ணு சுந்தரி இருந்தா உன் அப்பா கூப்பிட்டாங்கன்னு என் பொண்ணு சுந்தரி சீக்கிரம் கொண்டு பகவான் சுந்தரி அழைக்க சுந்தரி